இந்த செல்லாத நடவடிக்கை இவங்க எடுக்கவில்லை என்றாலும் நான் உறுதியாக ராஜினாமா செய்திருப்பேன். ஏன்னா இது முடிவு தப்பு, இது தப்பு. லெட் தெம் ரியலைஸ். மனசு கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுட்டு ஜாலியாக எனக்கு இப்போ பயம் என்னன்னா இந்த டைம்ல நான் மன கஷ்டமா இருக்கணும் போல தெரியுது. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அவர் ஒரு நாள் முதல்ல எப்படி ஆகுறாரு அந்த படத்துல? சிட்டிங் சிஎம்ஏ திணற அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கு. சிஎம் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நரேந்திர மோடி, அமித்ஷா தயவில்லாமல் தைரியமாக சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் இது நடக்கும் பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ். தகுதி நீக்கத்துக்கு இந்த பக்கம் முயற்சிகள் நடக்கலாம். அது வரைக்கும் இவர்களை சேர்த்து கொண்டு இப்போ காங்கிரஸை கழட்டி விட்டாங்கன்னா கழட்டி விட வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை பாஜக கொடுக்கும். விஜயை ஆள்வதற்கான வாய்ப்பை, அரசமைப்பதற்கான வாய்ப்பை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருப்பதே அவரை ஆள வைப்பதற்காக அல்ல. அந்த 56 இன்ச் மார்பளவு கூட பெண்களை கவருவதற்காக திட்டமிட்டு வைக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு எழுதுறாங்க நளின் மேத்தா. அவரும் ஏழை பின்னணியில தான் வந்தேன் அந்த அப்படின்னு போய் சொல்றாரு. அந்த காலத்திலேயே விலை வந்து 1.5 லட்சம் கேமரா கையில் வச்சிருக்காரு. பசிப்பட்டினியில வாழ்ந்தேன், எனக்கு பட்னி தெரியுங்கிறாரு. அதேதான் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒண்ணுதான். பெரிய மிகப்பெரிய தப்பு விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணது. ஜெயிச்ச எம்எல்ஏவே திமுக வேணாம்னு ஓடி போயிட்டாருங்க. நீங்க இன்னமும் காங்கிரஸ் பேசிட்டு இருக்கீங்க. நான் திமுக பேசினேன், நான் ஏன் கட்சிக்காக பேசினேன். நம்ம கட்சிக்கு இது தப்புன்னு சொன்னேன். நம்ம கட்சியோட ஸ்டைல் இது இல்லைன்னு சொன்னேன். நான் பார்த்து வந்த ராகுல் காந்தியோட தலைமை இது இல்லைன்னு சொன்னேன். திமுக ஒரு ஸ்டைல் இருக்கு, திமுக ஒரு ஸ்டைல் இருக்கு, அதிமுக ஒரு ஸ்டைல் இருக்கு, பாஜக ஒரு ஸ்டைல் இருக்கு. நம்ம ஸ்டைல் தான் அவர் அடாப்ட் பண்றாரு, நம்மகிட்ட வந்து உறிஞ்சிட்டு போயிருவாரு அப்படிங்கிற என் கட்சிக்காக நான் கவலைப்பட்டேன். அதுக்கு யாருடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஞ்சர்ல காங்கிரஸ் இவனை மட்டும் சேர்க்க கூடாது, நீ யாரா என்ன சேர்க்கறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வைங்களேன், இவனை மட்டும் சேர்க்க கூடாதுன்னு. இல்லைண்ணா, இப்போ தொகுதி பங்கீட்டில் சரியாக எங்களை மதிக்கலை அப்படிங்கிறது காங்கிரஸோட ஒரு புகார். இன்னொன்று என்னென்னா, எங்களை வந்து அலுவலகத்துக்கெல்லாம் இப்போ தான் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வராரு, விஜய் இப்போ தான் முதல் முறையாக போகிறது மாதிரி ஸ்டாலின் பண்ணதில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய புகார். அவங்க கட்சி தலைவர் 2017 அப்புறம் இப்போ தான் வராரு. ராகுல் காந்தி எனக்கு பேர் அவரே சொல்லிட்டாரு. கட்சி தலைவர் இன்னும் வந்து அவங்க கட்சின்னு அந்த என்ன ஆட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரெண்டாவது, ஆட்சியில் பங்கு தர்றது அப்படிங்கிறது திமுக அவ்வளோ தயங்குது இல்லை. அப்போ ஒரு இடத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறப்ப அதை நோக்கி நகர. நான் ஒரு பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ண விட்டுட்டேன் பாருங்க. இப்போ என்ன கதைன்னா, நரேந்திர மோடி, அமித்ஷா தயவில்லாமல் தைரியமாக சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் சொல்றாங்க பாஜக கூட்டணி இல்ல. அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு சார். எங்க அந்த கூட்டணி இல்ல முடிஞ்சு சொல்லிட்டாரு. இப்ப தேவை பாஜக இருக்கு. இப்ப யார் சொன்னா தெளிவா? சிவி சண்முகம் தான். அந்த ஒரு அந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சுட்டாரு. அதாவது பாஜக இப்ப தேவை காங்கிரஸ் ஆட்சியில் பங்கில் இருக்கக்கூடாது. இப்போ இவங்க வர்றது, இவங்க சொல்லலாம் இவ்வளவுக்கு இவர்கள் தெம்பானவர்களான்னு நான் கேட்குறேன். இப்போ சொல்கிறாங்கல்ல, இது வெறும் வாய் வார்த்தைன்னு நான் சொல்ல வர்றேன். சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ இது வெறும் வாய் வார்த்தை. ஏன்னா இவங்க இந்த தெம்பு இல்லாமல் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கடந்த காலங்களில் அவங்க எடுத்த எல்லா முடிவும் பாஜக கேட்டு தான் எடுப்பாங்க. எடப்பாடியே அவங்க பேசி தான் கேட்டு எடுப்பார். அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணி நான் பார்த்துட்டு வர்றேன், எந்த பிரச்சனை இல்லாமல் போய் அங்கே தான் போய் எஸ்கலேட் பண்ணி கூப்பிட்டு வரேன்னு. இப்போ என்னன்னா, இப்படி விஜயை நம்ம நம்பக்கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, கூடிய விரைவில் இது நடக்கும் பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ். அந்த ஃபேக்ஷன் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். தகுதி நீக்கத்துக்கு இந்த பக்கம் முயற்சிகள் நடக்கலாம். அது வரைக்கும் இவர்களை சேர்த்து கொண்டு இப்போ காங்கிரஸை கழட்டி விட்டாருன்னா கழட்டி விட வேண்டும் அப்படிங்கிற அழுத்தத்தை பாஜக கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுத்தாலும் திமுக அவங்களை கழட்டி விடாது. இல்ல இல்லைங்க, இதுவே திமுகவாக இருந்ததுன்னா உங்களை கழட்டி விடாது. பிஜே கழட்டி விடுவாப்ல. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இன் மோஸ்ட் ஆஃப் தி சென்சேஷனல் இஷ்யூஸ் விஜய் ஆப்டட் டு ஸ்டே சைலண்ட். எது எவ்வளோ சென்சேஷனான மேட்டராக இருந்தால் கூட பெரும்பான்மையான விஷயங்கள்ல விஜய் வந்து அமைதியாக இருந்தோம். பாஜக வார்த்தையே சொல்லல, இன்னி வரைக்கும் சொல்லலை. என்ன மற்ற பிறகு எதுக்கட்சி தலைவர் வேற சோஃபா கிஃபா கமிஷன் கரப்ஷன் என்னென்னவோ சொல்றாரு. எதை பற்றியும் வாய் திறக்காம எழுதி படிச்சதை படிச்சுட்டு போயிட்டு ட்விட்டரில் எழுதி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கடுதாசி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போய் எழுதி அனுப்புறாருன்னு வைங்களேன். இப்போ அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்பல அவங்க மினிஸ்டரில் ஒரு ஆள், இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வரலாற்றுடைய புத்தகங்களை படித்து புரட்டி பாருங்கள். எங்கேயாவது ஒரு புரட்சியாளர், ஒரு சிந்தனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, செயல்பாட்டாளர்கள் யாராவது ஏதாவது ஒரு வகையான அநீதிக்கு எதிராக அமைதியாக இருப்பது தீர்வுன்னு சொல்லியிருக்காங்களா? கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஒரு தீர்வு.
யாருடைய கண்கள் 50 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க இப்படி ஒருத்தர் இருந்தாரு ஜெயிச்சவெல்லாம் வந்து சமூக சீர்திருத்தவாதி ஆயிட முடியாது. அப்படி பார்த்தா சேகுவேரா வந்து அமைக்கப்பட்ட அரசியலே நான் பங்கெடுக்க மாட்டேன்னு போயிட்டார். எங்கெல்லாம் அநீதி குரல் கேட்குது அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும்னு போனார், சுடப்பட்டுதான் இருந்தார். அப்போ புரட்சியாளர்னா நான் வந்து ஐம் டாக்கிங் அபவுட் த லைக்ஸ் ஆஃப் சேகுவேரா, நாட் விஜய். சரியா? அப்போ அது இல்லை, அப்படி இருக்க முடியாது. அநீதியை கண்டு யாருடைய கண்கள் சிவக்கவில்லை அவனும் அந்த அநீதியில் பங்காளன்னார் சேகுவேரா. அப்படின்னா ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு டென்ஷன் ஆகணும். கண்ணுக்கு நேராக இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குது, இது இன்னொரு அயோத்திங்கிறான், நீ ரீலோகேட் பண்ணிட்டு போங்கிறான், அது இன்னொரு அயோத்தி தான் உருவாக்குவோம் அப்படிங்கிறான், இந்த பெட்டிஷன் போட்டது அதுக்காக தான் அப்படிங்கிறான், இவ்வளோ பேச்சு பேசுகிறான். அட்லீஸ்ட் உன் கருத்தையாவது நேற்று பாருங்க முஸ்தபாவை கண்டிச்சாச்சு, சனாதன அழிப்போம் அப்படின்னாரு, கண்டிச்சாச்சுங்கிறேன். அதோ நேற்று இவர் அது நம்ம தப்பு, நம்ம கருத்து கிடையாது அப்படின்ட்டாருல. இவ்வளோதானே நீங்கள் கிட்டத்தட்ட அவரும் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறாரு. ஹிந்து வேற இந்துத்துவா வேற, நாங்கள் இந்துத்துவா ஏன் கண்டிக்கிறீங்க நீங்கள்? சின்ன நெருக்கடி வந்தாலும் அலறி ஓடுறீங்கல்ல. இதை தான் நான் சொல்கிறேன், அப்படி ஓடாதுப்பா. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹெவி வெயிட், காங்கிரஸ் வந்து நம்ம ஒரு ஹெவி வெயிட். நம்மளை தாங்கி பிடிக்கிறவன் நமக்கு ஈக்குவலாக இல்லைன்னா கூட நமக்கு ஓரளவுக்காக இருக்கிற ஹெவி வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு 2029 தேர்தல். எப்படி ஒன்றுமே இல்லைங்க இந்த தேர்தல் முடிவு. சும்மா பாருங்கள், நான் வந்து உல தூய்மையோட கட்சியில் பயணிச்சங்கிற அடிப்படையில் என் மனசை தோன்றதை சொல்கிறேன். இந்த முடிவு விஜயோடு நாம் பயணிக்க வேண்டும் என்கிற முடிவு 2029 எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருதுன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சலாம். இப்போ பல வருடங்களாக வந்து ராகுல் காந்தி வந்து பப்புன்னு சொன்னாங்கல்ல, அவர் பப்பு கிடையாது, ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தான் சொன்னார் ராகுல் காந்தி பார்த்து. அந்த ஒரு ரெகக்னிஷனை வந்து இங்கேருந்து கொடுக்கும்போது இப்போ அந்த உறவே வேணான்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா தேர்தலும் தாவேக்காவோட தான் கூட்டணி வச்சிருக்கோம் காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணுறாங்கல்ல. இப்போ காங்கிரஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டிலையும்? அதான் சொல்கிறேன். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்து சொல்லக்கூடிய நிறைய பேர் இப்போ ஆஃபீஸுக்கு வராங்க. நிறைய பேர் ஒன்று என்னை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க பார்வையில், இன்னொன்று நான் ரிசைன் பண்ணியிருக்கேன். சால்வை எடுத்து வந்து போட்டு வாழ்த்துக்கள்ங்கிறான் எல்லாருமே. நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக வாங்கன்னு சொல்றாங்க போல. இல்லை, திமுக அல்லாதவங்க கூட திமுக காரங்க ஒருத்தர் திமுக கரை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டார். எனக்கு அதுக்கு மீனிங் புரியல. போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு கொலாபரேஷன் வேற கொடுத்துட்டாரு. நல்ல வேலை அக்செப்ட் பண்ணல. அவர் ஒரு மகிழ்ச்சி தானே. முஸ்லீம் கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணலையா, கூப்பிட்டதை அக்செப்ட் பண்ணல. கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணாததன் மூலமாகவே இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணாம இருக்கேன். எல்லாரும் பேசுவாங்கல்ல, எல்லாரும். நீங்க காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய பிறகு காங்கிரஸ்காரங்க பண்ணல, திமுகவினுடைய சுப்ரீம் லீடர்ஸ் பேசினாங்களா? இல்லை, பெரிய லீடர்ஸ் யாரும் பேசல சார். டிஆர்பி ராஜா சார் மட்டும் ட்விட்டரில் வந்து இப்படி ஒரு இது மாதிரி போட்டிருந்தார், அவ்வளோதான். பெரிய லீடர்ஸ் யாரும் பேசல. என் வயதுக்கு ஒத்த சில லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நல்ல இந்த மீடியா பங்கேற்பாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் இந்த பேசினாங்க. அந்த நீங்கள் முன்னாடி சொன்னாங்களா, என்ன சொன்னார்ல, காங்கிரஸ் முக்து பாரத் பண்ணிட்டு. இப்போ தாவேக்காவோட சேர்ந்ததுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சு அப்படின்ற நம்பிக்கை. கேரளாவில் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுங்கட்சி, தெலுங்கானாவில் ஆளுங்கட்சி. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர்றது பாஜக பிடிக்காம தான் விஜயை வந்து ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதா சொல்கிறீங்க இல்லையா? இப்போ எந்த இடத்துல காங்கிரஸ் வந்து தீர்க்கமாக நம்புகிறாங்க திமுகவோட விஜய் வந்து பாஜக எதிர்ப்பார் அப்படின்ட்டு? அதுதாங்க தப்புங்கிறேன் நான். எப்படி எப்படி அதுதான் சொல்கிறேன். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு ஆட்சியில் இருக்கார்ல, நமக்கு நல்லா தெரியும் அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு, நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? டிஎம்கே ஹைகமாண்டில் சில விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னு. பல்வேறு கருத்துக்கள் ஆராயப்பட்டிருக்கலாம். அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்ன மாதிரி என் காதுக்கும் வந்தது, ஒரு டெலிட் சிஎம் கொண்டு வரலான்னு யோசிச்சிருக்கலாம். ஆய்வு பண்ணுறது தப்பு இல்லையே, ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பேசப்படுறது தப்பு இல்லை. அது திமுக கூட்டணியாக கூட பேசப்பட்டிருக்கலாம், எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வருக்கு ஆப்ஷனாக எது தெரிஞ்சிருக்குன்னா, இல்லை அவனை சிஎம்மாக உட்கார வைங்க அப்படின்னு இருக்காரு. அப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். இன்னொரு தேர்தல் வேண்டாம் அப்படின்னு. இல்லை அது கவர்னர் ஆட்சிக்கு போல விஜய் அகைன் ஸ்டில் உங்களுக்கு புரியலையா? அதுதான் நல்ல ஆப்ஷன் போகிறது. எதனால நான் அதான் இப்போ ஆதவ் வந்து நேற்று ரொம்ப பொங்கிருக்காப்புல, பேச வேண்டிய இடத்துல பேசாம மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல. இன்னொரு நாள் பேசுவோங்கிறாருண்ணே. இப்போ வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு அதான் பேசுறாங்களா, பதில் பேச வேண்டியது இன்னொரு நாள் பேசுறேன். இதே காரம் இருக்குமா? விளையாட்டா தெரியல இதெல்லாம். இட்லினா சட்னி நம்புமா என்ன? முதல்ல இவர் பேசிடுவாரா சரளமா அந்த மாதிரி எந்திரிச்சு? சும்மா கதை கொடுக்கூடாது அதெல்லாம். சரி, இனிமே ப்ரிப்பேர் ஆகி வருவாருன்னு வச்சுக்கலாம் வேணா என்ன. இப்போ அதுவும் அவர் அதான் பேசுகிறார், ஆகுங்கிறாரு. நீ ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை உட்கார வைக்கப்பட்டிருக்குது எதுக்காக தெரியுமா? என்னுடைய அசம்ஷன் ஓன் ஒரு கணக்கு கால்குலேஷன் இருக்கும்ல. சீமான் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த யூட்டோப்பியன் லைஃப்பை நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. கற்பனை உலகம், தாய் மாமன் சீர், இவர் சொல்கிறாருல எல்லாமே ஒரு கற்பனை தானே, யதார்த்தத்துக்கு உள்ளது கிடையாது. அதெல்லாம்
அங்கே எங்கே எவ்வளோ கோல்டு இருக்குது இங்கே முதல்ல அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இதாகிடும் ஒரு நாளில் நீங்கள் போகாமல் இருக்க முடியாது, பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செஞ்சிருவேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எல்லாமே ஒரு யூட்டோப்பியன் லைஃபுக்கான ப்ராமிசஸ் தான். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்ன அப்படின்னா, சீமான் வந்து ஒரு 10 வருஷமாக அவர் என்ட்ரி ஆனதில் இருந்து விஜய் ஒன்று சொல்லுவார், ஆனால் அவர் செலக்டிவாக பேசின எல்லாமே கரெக்டாக மெஷர்டாக வந்து உள்ளே போய் உட்காந்துருக்கு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் கட்சி ஆரம்பித்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு. எக்ஸாக்டாக பர்ஃபெக்டான ஒன்று. அது அதை இப்போ சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு தான், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டாரோ பெரிய டைரக்டர்லாம் கிடையாது, கட்சி ஆரம்பிச்சு தான் அவர் வீட்டுக்குள்ளே போனார். அது கொஞ்சம் டிலே ஆகும். முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார். இதுதான் 2 பேருக்குள்ள லெவரேஜ். இவர் என்னன்னா, இவர் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு நேரம் எடுக்குதுல்ல, கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போற நேரம் எடுக்குதுல்ல, அந்த சமகாலத்துல இவர் எவ்வளவு தூரம் ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறாரோ அவ்வளவு தூரம் ஒரு 10 வீட்டுக்குள்ள வெளியே வர்றாரு. ஏன் வெளியே வர்றாருன்னா, அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காரு. சுயமா சொல்ற விஷயத்துக்கு அம்பலப்படுறாரு. நான் செய்வேன்னு சொல்ற விஷயத்துக்கு இதே உன்னால செய்ய முடியலையே அப்படிங்கிறாங்க. நான் பிரபாகரன் கூட நான் இருந்திருந்தால் அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. பிரபாகரன் இடத்தில் சீமான் இருந்திருந்தால் அப்படிங்கிறாரு. இருந்திருந்தானே நீ அந்த காலத்துல என்ன பண்ணுன்னு விஜயலட்சுமி அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்குது. சமகாலத்தில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்கல்ல, இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்கல்ல. இதை மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்காம ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றது எல்லாம் பாசிட்டிவாக போய்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போயிட்டாரு, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும். இந்த யூட்டோப்பியன் லைஃப் எல்லாமே அக்செப்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றது அப்படின்னா, டெக்னிக்கலி லாஜிக்கலி விஜயை ஆள்வதற்கான வாய்ப்பை, அரசமைப்பதற்கான வாய்ப்பை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருப்பதே விஜயை அம்பலப்படுத்துவதற்கு தானே தவிர அவரை ஆள வைப்பதற்காக அல்ல. இதைத்தான் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கும் போது புரிஞ்சுக்க முடியுது. அது டே 1ல இருந்து திமுக பர்ஃபெக்டாக பண்ணுது. டே 1ல இருந்து. இன்னைக்கு நேற்று அதே கூட்டத்தில் இவர் பேசியிருக்காப்புல, அந்த அமைச்சர் இன்னொருத்தர் எக்மூர் எம்எல்ஏ ராஜ்மோகன், என்னதான் பேர் மறந்து போயிருது, ராஜ்மோகன், அவர் பேசியிருக்காரு. நாங்க அந்த கிரீன் ரூம்ல போய் பேசணும், நான் அந்த பேப்பர் எடுத்து கிழிச்சு போட்டேன். நான் கேட்கலாம்னு அந்த கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு சீக்வன்ஸ் இல்லையா. நான் அந்த பேப்பர் எடுத்து கிழிச்சு போட்டேன், முடியவே முடியாதுன்னு சொன்னேன். ஏங்க இப்போ வரைக்கும் உங்க ஆளு முதல்வர் ஆகலைங்க, இப்போ வந்து இது வந்து கவர்னர், இது வந்து லோக் பவன், இப்போ நீங்க பண்ணிதான் ஆகணும். அதுக்கு அடுத்து தற்காலிக சபாநாயகரை நியமிக்கிறப்ப சிஎம் ஆயிட்டார். அப்பவும் திரும்ப 3ஆவதா தான் பண்ணாங்க தமிழ் தாய் வாழ்த்தை. ஸோ அங்கேயே எக்ஸ்போஸ் அகைன். இவங்க என்னென்ன ஒரு வார்த்தை பேச பேச கஜானா காலினாரு. இப்போ 3க்குமே 1000 போட்டாச்சு. இப்போ காலியான கஜானா எப்படி சுரண்டி எடுத்து வந்தாரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அவர் சும்மா சொல்லல, அவர் வந்து தான் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்த 1000 ரூபாய் தர வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணுங்க, நாங்க பணம் தர்றோம்னு சொல்லிட்டு சிஎம் ஃபண்டுக்கு நிறைய பேர் பணம் அனுப்பிட்டு இருக்காங்களே. எட்டகேன் அது எக்ஸ்போஸ் தானே. அது நீங்க பண்றேன்னு சொன்னதை செய்ய முடியாம இன்னொரு ஆள் தராங்கன்னாலே, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நாளே முதல்ல ஒரே அடி அடிச்சார்ல சார் எக்ஸிஎம். சார் பணம்லாம் இல்லாமல் இல்லை, செய்யறதுக்கு மனசும் அதுக்கான திறமையும் தான் இருக்கணும். ஒன்று. 2வது, நிதிநிலை அறிக்கையை நாங்கள் சப்மிட் பண்ணிட்ட பிறகுதான் நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க தர முடியும் அப்படின்னு. அப்புறம் ஸோ போய் ரீச் ஆகுது. இதில் விஜய்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு ஏகோ சிஸ்டம் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கு. ஏடிஎம்கே வாக்களிக்க ஓரளவுக்கு அப்படியே இருக்கு. 30-40% தாண்டது சாதாரண விஷயம் கிடையாது, அது அப்படியே தான் இருக்கு. அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வலிச்சு வந்து ஓட்டு போட ஸ்டாப்ல திக்கா. இவங்களாம் யார் தெரியுமா, இந்த அரசியல் படுத்தப்படாத க்ரௌடு. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அம்மா ஏப்பா யாருப்பா பொண்ணா, யார் ஸ்டாலின் தான் ஓட்டுறேன். இப்போ அவங்களுக்கு ஒரு இருக்குது, இப்போ நான் விஜய்க்கு போடலான்னு இருக்கிறேன். எங்க வீட்டில் கிடையாது, எங்க அம்மா ஒரே அழுவ. நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க குடும்பம் சோகத்துலேருந்து மீள் இல்லை, நாங்கள்லாம் தீவிர ஸ்டாலின் ரசிகர்கள், திமுக திராவிடியன்லாம் இல்லை. நாங்கள் எங்க என்டையர் டீமே வந்து வி ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாலின் ஃபேன்ஸ். ஆபீஸ்ல தான் ஒரு 3 பேர் விட்டுட்டீங்க, அதுதான் உதாரணம். இப்போ ஆபீஸ்ல நம்ம என்ன நினைப்போம், இதுதான் குளத்தூர்லேயே அவர் நன்றி தெரிவிக்கும் போது எல்லாம் வந்து அழுதாங்க. நம்ம பார்த்தோம், அவர் வந்து நன்றி தெரிவிக்கும் போது ஐயோ தொந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே வந்து அழுகுறாங்க. அவங்க தான் டிவிக்கு ஓட்டு போட்டவங்க. இன்னும் கருமையாக அழுகணும்ல. இப்போ ஸ்டார்ட் டு லேர்ன் டு கிரை நவ். இப்போ இது கருமையாக, ஏன்னா தெரியும் இல்லைங்க யார் பர்ஃபார்மிங் ஆள்னு தெரியும். ஏன் மைக் எடுத்துட்டு போய் நீட்டுறாங்க, என்ன சொல்ல வர்றாரு, என்ன திட்டம் தர போறீங்கன்னு அந்த எம்எல்ஏ கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் நின்று அவரால் என்னன்னு சொல்ல தெரியல, என்னன்னு பேச தெரியல. யூஸ்வலாக அப்படிதாங்க இது ஒரு, அதாவது எவ்ரி பிகினிங் ஆஸ் அன் எண்ட், எவ்ரி எண்ட் ஆஸ் அ பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட், அப்படி கொஞ்சம் மாறி மாறி வரும். உலகத்தில் எல்லாமே வரும். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, முதலமைச்சராக விஜய் அமர வைக்கப்பட்டிருப்பது அவரை அம்பலப்படுத்துவதற்குத்தான். அது டே 1லேருந்து திமுக கரெக்டாக பண்ணிட்டு இருக்குது. அதை விடாமல் பண்ணணும்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா இனி ஒருத்தர் வந்து இந்த சாத்தியத்துக்கு வராத, சாத்தியத்திற்கு உட்படாத இந்த யூட்டோப்பியன் கதைகள் எல்லாம் வந்து இனிமேல் எவனும் வந்து பகுத்தறிவு மண்ணான தமிழ்நாட்டில் விடக்கூடாது. பிங்க் ஏற்கனவே இருந்த பிங்க் பேட்ரோல் தான் உடனே வந்து சிங்கப்பெண்ணு ஸ்டிக்கரை மாற்றி விட்டுட்டு சேம் வண்டி நம்பர் கூட மாற்றல.
ஒரே வண்டி நம்பர். எங்க ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை போட்டு எரிக்கிற போட்டோ எடுத்துட்டு இப்போங்கிறாங்க. இதுல ஒரு நல்லது என்னன்னா, ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் தேவையில்லாம பேச அது மாதிரி பர்சனலாக ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறாங்கல்ல, உங்களை உட்கார வச்சுட்டோம், உங்களை அப்படி பண்ணிட்டோம், உங்களுக்கு விட்டுருவோமா நாங்கள், இப்படியெல்லாம் பேச என்ன ஆகுதுன்னா, அன்வான்டாக டிஎம்கேயோட ஈகோ சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகுது. அது இது இன்னும் வந்து வீடு கொண்டு ஒன்றும் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணால் போதும். இவங்க பண்ணுறது லாயக்கப்பட மாட்டாப்புல இவர் வந்து. ஏன்னா இப்போ நம்மளே இருந்திருந்தாலும், இப்போ நானே திடீர்னு சிஎம் ஆகிட்டேன்னா என்னாலே முடியாது. எனக்கு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு அனுபவம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் 3 டைமாவது நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கணும். ஒரு முறையாவது ஏதாவது ஒரு இலாக்கால நான் அமைச்சராக இருந்திருக்கணும். இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்திருக்கணும். இன்னைக்கு அது நீங்கள் அந்த தவிர சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கீர்த்தனா மாதிரி இது வரைக்கும் என்ன மாதிரி சாதனை பண்ண, இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்துட்டு உடனே வந்து மினிஸ்டர். அப்போது அதுக்கெல்லாம் அதை அடிச்சுட்டு வரல இவர் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுற மாதிரி. அப்போது இது வந்து ரொம்ப ஆப்வியஸான ஒரு மேட்ரு. இன்னி கூட ஒன்று பார்த்துருந்தேன். ரொம்ப விஜய் வந்து சீரியஸாக உட்காந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காரு. அதுக்கு போட்டுருந்தான், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை, ஆனால் பிளானிங் கமிட்டின்னு எதுவுமே இல்லை, டெம்பரவரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி 4 பேர் வச்சு ஒரு சத்தம் இல்லாத மீட்டிங். இவர் நிதித்துறை சம்மந்தமாக படிக்கலை, முந்தைய நிர்வாக அனுபவம் கிடையாது, காலேஜ் ட்ராப் அவுட்டு, அதுவும் விஸ்காம், இவருக்கு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தம் கிடையாது, சுத்தமாகவே அனுபவம் இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர் ஏற்றிக்கு வர எல்லாத்தையுமே. அப்போ இவரை வைத்து ஒரு நாள் முதல்வன் படம் வந்தால் நம்புகிறோம், இதை நம்ப மாட்டோமா? ஒரு நாள் முதல்வன் திரைப்படம் வர உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒரு நாள் முதல்வராக நடித்தவர் வந்து அர்ஜுன். அந்த படத்தில் அவர் என்னவா இருப்பார் அந்த இடத்துல? பத்திரிகைக்காரன் பொதுத்துறையில் இருக்கிறவங்க. பத்திரிகைக்காரன் நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிற நபர் இல்லையா? இதே உங்கள் தம்பியோ அண்ணனோ வீட்டில் வேற ஐடி ஒர்க் பண்ணுறவரை கூப்பிட்டு வந்து உங்களை மாதிரி பேசுவாரா? இந்த அவர் விஷயத்தை நீங்கள் பேச முடியாது. நீங்கள் பேசுகிற இந்த அரசியல் விஷயத்தை அவர் பேசுவாரா? கொஞ்சம் அடிப்படை இன்வால்மெண்ட் இருக்கணும்ல. ஒரு நாளில் என்னென்ன செய்ய முடியும்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு. அதை விடுங்க, அவர் ஒரு நாள் முதல்வர் எப்படி ஆகுறாரு அந்த படத்தில்? சிட்டிங் சிஎம்ஏ திணற அளவுக்கு, கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கு. சிட்டிங் சிஎம் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. திணற அளவுக்கு கேட்கிறாரு இவர். திணற அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு. இவர் எந்திரிச்சு படிச்சு வாசிக்க முடிஞ்சது படிச்சுட்டு லாஸ்டா இது குதிரை வேக அரசு இல்ல, வேற அரசு இல்ல, இது குதிரை வேக அரசு, அவ்வளவுதான். அந்த டயலாக் தான் ரீச் ஆகுது அப்படின்னு. குதிரை வேகத்துல குதிரை பேரம் பண்றாங்கன்னு திமுக சார்பா சொல்றாங்க. அப்புறம் அன்சாரி பாய் வந்து இந்த மாதிரி யானை பேரம். ஆமா, யானை பேரம். பிருத்திவி பேசலாம் பார்த்தா என்ன டவுட் என்னன்னா, இவனும் பத்திரிகையாளர் தான், இவனும் பேட்டி எடுத்து ஒரு நாள் சிஎம் ஆகணுமோ அப்படின்ற கனவுல இருக்கிற மாதிரியே அது விஜய் தான் எடுக்கணும், அலோவ் பண்ணணும். இப்ப நீங்க ஏற்கனவே இப்ப பேசும்போது சொன்னீங்க நினைக்கிறேன், அது அவங்களுக்கு வியூகமா இருக்குன்னு சொல்றாங்க. எது அந்த நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளோ பேசுறாரு, சவால் விடுறாரு, அவ்வளோ பண்றாரு, பதிலுக்கு அவர் இருந்தது வியூகமாக இருந்தது. ஏன்னா அது ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் நேற்று ஒரு புக் ஒன்று பண்ணேன், எப்படி வந்து அந்த இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நேரலையில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, அதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அப்போ எதிர்கட்சிகள்லாம் அப்படி பேசும்பொழுது அவர் வந்து பாருங்க, தேவையில்லாமல் எதிர்கட்சிக்கு சவால் விடுறதை விட மக்கள் நலனை பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவையை கரெக்டாக நடத்துவோம், பிரச்சனை இல்லாமல் நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது போகுது. அதுதாங்க இப்போ லாஸ்ட் டைம் இவரை டச் பண்ணாமல் விட்டப்ப நான் சொல்கிறேன், விஜய்க்கும் நான் அது முக்கியமான சப்ஜெக்ட் நல்ல வேலை கொண்டு வந்தீங்க. விஜய் யாரை கம்பேர் பண்ணலாம்னா நீங்கள் நரேந்திர மோடியோட கம்பேர் பண்ணலாம். எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, நரேந்திர மோடி வந்து இந்த 1 man ஆர்மி வர்ஷிப், தனி மனித வழிபாடு, மோடி அலைன்னு ஒன்று இருந்துச்சுல, நீங்கள் அதில் அந்த மோடி அலையில் கொண்டு வந்து மாலைகான் குண்டுவெடிப்பு குற்றவாளியை போட்டால் கூட எம்பி ஆயிடுவான். இங்கே அதே தான், இங்கேயும் அதே தான். பச்சை போய் சொல்லிக்கிட்டு செருப்பு போடாமல் வந்தார், காரணம் ஒரு கஷ்டப்படுறான்னு பார்த்தா 2 கோடி ரூபாய் அஃபிடேவிட்ல கொடுத்துருக்கான். ஆனால் போய் சொல்கிறான். நீங்கள் ஆட்டோ ஓட்டுறாருங்கிறான், அவன் வண்டி வச்சிருக்கிறான், போய் சொல்கிறான். கேண்டிடேட்லாம் யாரும் பார்க்கல. அப்படி பார்த்துருந்தா எடப்பாடி தொகுதியில் டிவி சின்னத்தில் நின்ன ஒரு இண்டிபெண்டன்ட் சுயேட்சை கேண்டிடேட் வந்து 50,000 ஓட்டு. இதில் என்னன்னா விஜய் அந்த இடத்துல டிவி இருந்தாலும் 1 லட்சம் வாங்கியிருப்பான், அவன் ஜெயிச்சிருப்பான். எடப்பாடி அந்த கோலத்துல தான் எடப்பாடி பார்க்க வரலையோ விஜய். ஒருவேளை அந்த விஜய்கிட்ட பேசிதான் நியாயமா வந்து எனக்காக அந்த வேட்பாளர் எடுத்து விட்டுருப்பா அப்படி கூட சொல்லியிருப்பார் இல்லையா? அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம அசம்ஷன் பண்றதுனா என்ன வேணா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா, இந்த மோடியுடைய அந்த அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, மோடியுடைய இமேஜுக்கு ஏற்ற மாதிரியே இங்க அதே மாதிரி ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்றாங்க. மோடியுடைய இது ஒரு பக்கம், தனி மனித வழிபாடு எல்லாமே மோடி தான். மோடி சர்க்கார், மோடி கா பரிவார், எல்லாமே மோடி மோடி. அது மாதிரி விஜய் 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 அப்படின்னு ஒன்று வரான்.
அதில் வந்து த நியூ பிஜேபி அப்படின்னு ஒரு புக்கு நளின் மேத்தா எழுதுனது. ரொம்ப அற்புதமான அவசியமான விஷயங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அதில் சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறான். அதில் எப்படி சொல்கிறான்னா, அந்த 60 எத்தனை இன்ச்சு மார்பு சொல்லுவார் அவர், 56 இன்ச்சு. அந்த 56 இன்ச்சு மார்பளவு கூட பெண்களை கவருவதற்காக திட்டமிட்டு வைக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு எழுதுறாப்புல நளின் மேத்தா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஜய் பேசினது எதான், உங்கள் பாயிண்ட் வந்து நான் வர்றேன். நமக்கு விஜய் பேசினது வந்து நண்பா நண்பின்னு சொல்லும்போது அசால்ட்டாக தெரிஞ்சுது. அது வீட்டு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளே எங்கேயோ உள்ளே உட்காந்துருக்கிற ஒரு குட்டி குழந்தைக்கு போய் சேர்ந்துருச்சு. ஓம் சக்தி பராசக்தி திமுக விஜய் பேசுறப்ப யார் அதை பேசுறாங்கிறதுக்கு, சீமான் கத்தி கத்தி பேசுறதுலாம் சப்ஜெக்ட் கிடையாது. ஏற்கனவே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட ஒரு ஆளு அப்ப பேசுறப்ப இவரை இப்ப அதான் இப்ப சொல்ல வர்றேன், இவரை வீழ்த்துவதற்கு இப்ப அது ஒண்ணா இந்த தனிமனித வழிபாடு. இன்னொன்னு முக்கியமான 2 விஷயம், ஒன்னு விக்டிம் கார்டு, இன்னொன்னு கான்ஸ்பிரசி தியரி. இதுவுமே மோடியுடைய விஷயம் தான். மோடி என்ன பண்ணுவாப்ல, நான் ஒரு ஏழைங்கிறதுனால என்னை காங்கிரஸ் கொல்ல பார்க்குது, என் பணத்தை தான் பார்க்கணும்னு காங்கிரஸ் நினைக்குது, ஏன்னா வந்து டிவி வித்தவன்றால எனக்கு கேவலமாக நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்பிரசி தியரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை எந்த குண்டு வெடித்தாலும் அது பொறுப்பேற்கும் ஒரு அரசு. இவர் என்ன கான்ஸ்பிரசி தியரி கொண்டு வருவார்னா, ஒரிசாவில் ட்ரெயின் கவுந்துச்சுன்னா அங்கே போவார், ஃபோன் பேசுவார், ஃபோன் பேசிட்டு இதுக்கு சம்மந்தமான யாராக இருந்தாலும் விட மாட்டேன், தேசம் என் பின்னால் நிற்கிதுன்னு. இதையே விஜயை பார்த்தீங்கன்னா, சிஎம் சார் நான் என்ன வேணும் பண்ணுங்க. இது வந்து ஒரு விக்டிம் கார்டு அண்ட் கான்ஸ்பிரசி தியரி. இது அவரும் ஏழை பின்னணியில தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்றாரு. அந்த காலத்திலேயே விலை வந்து 1.5 லட்சம் கேமரா கையில் வச்சிருக்காரு. பசிப்பட்டினியில் வாழ்ந்தேன், எனக்கு பட்டினி தெரியுங்கிறார். அதே தான் சொல்ல, நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்று தான். ஆனால் திரும்ப அதான் உங்கள் பாயிண்ட் வந்துடுற. இப்போ லாஸ்ட்டாக அதே மோடியவே ஓட ஓட்டு அடிக்கிற மாநிலம் இது. நீ மோடி ஸ்டைலில் வந்தேன்னு தெரியாதனால உன்னை ஓட்டு போட்டாங்க. உன்னை செய்ய வேண்டிய ஒரே வேலை உன்னை அம்பலப்படுத்துறது தான். அதனால தான் இப்போ அதை செய்கிறாங்க. இந்த டைமில் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னா, நீ சிஎம் ஆகிட்ட, இனிமேல் விக்டிம் கார்டு கான்ஸ்பிரசி தியரிலாம் பேச முடியாது. நீங்கள் அதனால தான் இப்போ சொல்கிறேன், இந்த 3000 போட்டது. இனி இந்த விக்டிம் கார்டு கான்ஸ்பிரசி தியரி பேச முடியாது. இல்ல பேசலாமே, நீங்க மோடியோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் மோடி நேரு பத்தி பேசிட்டு இருக்காருல்ல, அவர் பேசுறாரு. பேசினாலும் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆனார்ல. இப்ப அறிந்தோ அறியாமலோ அந்த ஃபேக்டர் மூலமா வந்துட்டாங்க உள்ள. சார் இன்னொன்னு சொல்றேன், இவரை கண்டுக்கல திமுக. ஆக்சுவலா இந்த தேர்தலில் முக்கியமா என்னன்னா, இவர் இந்த மாதிரி ஐடியாலஜில இந்த மாதிரி ஐடியால உள்ள வந்தாரு. இவர் திமுக பொருட்படுத்தல, அதான பிரச்சனை. இவர் பேரு இவர் ஜெயிச்ச பிறகு முதல் நாள் எடுக்கலங்க எக்ஸ்எம். இவர் பேர் எடுக்கல, நம்ம விட அதிகமா இங்க ஒரு கட்சி தான் எழுதினார். அது அந்த பேர் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. நியாயமும் கூட, அதுக்கான தகுதியான ஆள்லாம் கிடையாது அவர். அதனால அது ஒரு நியாயமும் கூட. அது டைம் எடுத்து அது இப்போ உள்ள வேற வழி இல்லை, சிஎம் ஆயாச்சு. அது வந்து ஏன் வணக்கம் வைக்காம போனாருன்னு கேள்வி போகணும். அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன செய்யணும்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இவருக்கான ஒரு வழி என்பது, இவர் கேட்கறத கொடுத்துடணும். உட்கார வை இவரை, இல்லை பெரும்பான்மை இல்லை பரவாயில்ல, நம்ம ஆளுங்களை அனுப்பி பெரும்பான்மை கொடுக்க சொல்லு, உட்கார வை. இல்லை நம்ம போயிட்டா திரும்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாப்புல, அதிமுகலாம் வந்து கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல கொடு, உட்கார வை. உட்கார வச்சு அம்பலப்படுத்தணும். இது அம்பலப்படுத்தினால் மட்டும்தான் ஒரே தீர்வு. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு, எனக்கே தெரிஞ்சு வேற வழி இல்லை. இவ அம்பலப்படுத்தாம கவர்னர் ஆட்சி வந்து ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இதனுடைய முடிவுல வந்து லாஸ்டா திரும்ப ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா 200 சீட் அடிப்பாப்ல. திரும்ப கான்ஸ்பிரசி தியரி விக்டிம் கார்டு கொண்டு போவாப்ல. எனக்கு பாருங்க, நான் வந்தேன், உங்க விஜய் வந்தேன், நண்பா நண்பீஸ், சின்ன குட்டி நண்பா நண்பீஸ் என்ன எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க, இந்த முறை விஜய் மாமா 200 வாட்டி 200 சீட் எடுக்கணும்னு நீங்க அடம் பிடிப்பீங்களா, கண்டிப்பா பேசுவாப்ல. இப்போ இதுக்கு இதை விட நல்லது என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே காலி. இப்போ நீ சிஎம்மா உட்காந்த இடத்துல காஸ்டியூம்லேருந்து சிக்கல், பேச ஆரம்பித்த முதல் பேச்சிலேருந்து சிக்கல், எல்லாமே சிக்கல். என்னன்னா தெரியாது. எல்லாத்தோட பெரிய குடும்பம் என்ன, பதவி பிரமாணம் ஏற்க வரும்போது எம்எல்ஏ சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு கூட தெரியாத எம்எல்ஏஸ். இது எல்லாமே வந்து சான்சஸ் டு எக்ஸ்போஸ் தேம் தானே. ஒரு பதட்டத்தில் கூட மறந்து வச்சுட்டு வந்துடலாம் இல்லையா. புதுசு எல்லாமே அவங்க தொழிலுக்கு புதுசு தானே. 12th எக்ஸாம் எழுத போறப்ப ஹால் டிக்கெட் மறந்து போறியா, ஒரு பதட்டம் தானே. சரி ஓகே, இவ்வளவு நேரமா அடிச்சு பேசிட்டு இருக்கோம். இது ஒண்ணு வேணா வந்து கிரேஸ் கொடுத்துடலாம். சரி, காங்கிரஸ் 28 தொகுதி வாங்குச்சுல்ல, சொல்றது 28 தொகுதி வாங்குச்சுல்ல, 28க்கு ஏன் ஒரே தடவை வேட்பாளர் அறிவிக்கல, என்ன காரணம்? நிறைய சிக்கல் இருக்குங்க. காட்டியிருக்கேன் இல்ல எனக்கு தெரிய வைக்க நான் சொல்ல முடியும். இப்ப நான்
சீரியஸா ஏங்க நமக்கே புரியாதுங்க காங்கிரஸ். நீங்க வெளியில வந்தும் அந்த கட்சியை காப்பாற்ற நினைக்கிறீங்களா ஐயா? ஏதோ அவங்க எடுக்கிற முடிவு சாதகமா இருந்தா சரி, இப்படி நீங்க பேசி அது போய் அதனால நல்லபடியா காங்கிரஸ் ஏதாவது பலன் எடுக்கிறீங்களா? சொல்லலாம் நீங்க ஏங்க, நினைக்கிறீங்க. ஜெயிச்ச எம்எல்ஏ திமுக வேணாம்னு ஓடி போயிட்டாங்க. நீங்க இன்னமும் காங்கிரஸ் பேசிட்டு இருக்கீங்க. யாரை சொல்றீங்க? ஜெயிச்ச எம்எல்ஏக்களை நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. நீங்க இல்ல, எந்த பலனும் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ எந்த பலனும் அனுபவிக்கலங்கிறப்ப நீங்க உண்மையை சொன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். சோசியல் மீடியா உலகம் அப்படின்னு சொல்ல வந்தேன்ல, அதில் இப்போ வேணா ஒரு சொல்கிறேன், அதை திரும்ப அதை சொல்கிறேன். நாம் எதை பேசுகிறோமோ, இப்போ சீமான் அம்பலப்பட்டார் அதெல்லாம் சொல்கிறோம். எதனால தான் சோசியல் மீடியாவில் தான். அது ஏதோ ஒரு காலத்தில் பேசுனா எடுத்து வச்சிருக்கிறான், திரும்ப அதை எடுத்து போடுறான். அப்போ கருத்துக்கள் வந்து ஏதோ பேசுகிறோம் ஜாலியாக இருக்குன்றதுக்காக பேசிட்டு போயிட்டா, ஆனால் அந்த நேரத்தில் கைத்தட்டுறாங்கன்றதுக்காக பேசிட்டு போயிட்டா ஒன்றுமே இல்லை சார். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று ஓப்பனாக கூட சொல்கிறேன், இது வேணா நெஞ்ச பொழுது சொல்கிறேன். அது உங்களுக்கு நெஞ்ச பொழுது சொல்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. டிவிக்காரங்க சின்ன பசங்க நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜில் கூட்டணி வச்சாச்சு. சில பேர் நக்கலா, இனிமே என்ன பண்ணுவடி, ஏன்னா அதிகமா இனிமே என்ன பண்ணுவேன். அதான் ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதி வேலை போடுறான், காங்கிரஸ் இவனை மட்டும் சேர்க்க கூடாது, நீ யாரா என்ன சேர்க்கறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வைங்களேன், இவனை மட்டும் சேர்க்க கூடாதுன்னு. இதுல என்ன அப்படின்னா, இப்ப அவங்க நினைக்கிறதுமே அதான், அப்படி வச்சுட்டா நம்ம உடனே மாத்தி பேசிடுவோம். அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக பாஜகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்றப்ப நான் தெளிவா சொன்னேன், பாஜக என்கின்ற கட்சியோ அந்த நபரோ நமக்கு எதிரானவர்கள் அல்ல. அவங்க வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தம். நாளைக்கு அனைவருக்குமான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு அவங்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது. அதே மாதிரி சித்தாந்தம் இதுதா அப்படியா, சரி ஓகே, இல்லை எது நம்ம எடுத்துங்க வேணாம், இது ஒரு மாற்றத்தை குடிப்போம். அப்படி வர்றப்ப மாற்றி பேசினா கிரெடிபிலிட்டி போயிடுது. இதெல்லாம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றேன். அதனால் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுத்தோம், அதன் மேலேயே நிற்போம், அதுக்காக பேசுகிறோம். கட்சியில் இருந்தான், காங்கிரஸில் இருக்கிற வரைக்கும் இருந்தான், அப்புறம் வெளியே வந்தோடனே அவங்கள பற்றியே குறை பேசினான் அப்படிங்கிறதும் ஒரு மாதிரியான ஒரு சின்ன தன்மை தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் ரொம்ப முக்கியமானது, நாம் உள்ளே இருக்கும்போது நெருக்கமாக இருக்கும்போது சில விஷயங்கள் அறிஞ்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அதை பேசுவதை விட ஒரு மோசமான செயல் இல்லை. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி பேசி கண்டிப்பாக அது வந்து என்னோட நிற்காது, அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பாதிப்பு வரும், சங்கடங்களை உருவாக்கும். அது அப்படி ஒரு சங்கடம் வந்து ஒரு ரொம்ப சின்ன உலகம் இது. அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டே இருந்தார், உங்களை சந்திக்கணும். நீங்கள் தான் சங்கடம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது அவங்களுக்கெல்லாம் தள்ளிட்டு போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கலாம், நம்மள யாராவது சொல்லிட்டா நமக்கு சங்கடமாக இருக்குமே நீங்கள் நினைக்கலாம். அவங்கள தட்டிட்டு போடுவாங்க சார். சரி, நான் தட்டிட்டு வர யாராவது நம்ம இந்த மாதிரி பொட்டி பிடிக்க தூக்கிட்டு ஓடுறோம், நன்றி கூட சொல்லாம எவ்வளவு பேர் திட்டுவான் அப்படி அவங்க நினைச்சாங்களா? திட்டினதுக்கு அப்புறமும் அதை பத்தி நினைச்சாங்களா? கேள்விப்பட்டேன் சார், அதுல இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதுல ஒரு 3 பேர், நீ சொல்றதெல்லாம் கேட்குறோம், டிவிக்கே வரோம், இங்கேயே இருக்கிறோம், சும்மா போய் ஒரு திமுக தலைமையை பார்த்து சும்மா நன்றின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அதுக்காக டக்குன்னு தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் கத்துறாங்களாம், இந்த பக்கம் பெங்களூருக்கு தூக்கிட்டு போறாங்களாம். இல்ல முடியாது, வா டெல்லியே போயிடுவாங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்களே. அதான் நீங்க சொல்றதை பத்தி அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு அழுத்தி யோசிச்சு நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு சொல்லணும்னு முடிவு பண்ணி அதை விட கொஞ்சம் கீழே அழுத்தி சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ஒண்ணு ரெண்டாவது, நான் இதுக்கு ஒரு உதாரணம்னா கூட சொல்லிட்டேன். தந்தி டிவில தூங்கி போட்டப்ப இவன் கையெழுத்து போட்டாதான் வருவாங்க, அப்படி இல்லை எனக்கு தெரியாதுங்க. இதுல என்ன செய்ய அந்த அளவுக்கு தெரியாது. ரைட்டு, வேட்பாளர் பட்டியல் கூட உங்களுக்கு தெரியாம போயிருக்கோம். அதை 28 பேர் ஒரே தடவை அறிவிக்காதது என்ன காரணம்? எப்பவுமே ஒரே தடவை அறிவிச்சது இல்லையா காங்கிரஸ்? தேசிய கட்சிங்க அறிவிக்காது, எந்த தேசிய கட்சியும் அறிவிக்காது ஒரே அடியா. ஒரே பகுதியாக தான் அறிவிக்கும், கிட்டத்தட்ட அப்படிதான். இன்னொன்று வந்து இப்போ பாஜக அறிவிக்கும், இந்த வாட்டி அறிவிக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜெயிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, பாசிபிலிட்டி கம்மி உள்ள கூட்டணி அது. திமுக வந்து விஜயுடைய வரவையை தவிர்த்துட்டு பேசுகிறப்ப அந்த டைமில் இருந்த சூழ்நிலையில் வந்து பாசிபிலிட்டி அதிகமாக நிறைய பேர் முட்டி மோதினாங்க. இப்போ பேசப்பட்டுச்சு, எப்படி பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் வேளச்சேரி தொகுதிக்காக நான் ஒரு முயற்சி எடுத்தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ போகிறப்ப அதில் வந்து கடந்த காலத்தில் வந்து இவங்க நின்றாங்க, யாருன்னா மக்கள் நீதி மையம் நின்றாங்க. அவங்க ஒரு 24,000 ஓட்டுக்கிட்ட என்னமோ வாங்கியிருக்கிறாங்க அந்த தொகுதியில்.
அப்போ வந்து இதை கணக்கு பண்ணுறப்ப அதனால தான் மக்கள் நீதி மையம் பிரித்த வாக்குனால தான் வந்து ஜெயித்தோம். அப்போ அதே மாதிரி டிவிக்கே இப்போ புதுசாக வந்து வருது, மக்கள் நீதி மையம் அளவுக்கு வாங்கலைனாலும் இதெல்லாம் பேசப்பட்டுச்சு, வாங்கலைனாலும் கம்மியாக வாங்குவாங்க. அதனால் அதில் முட்டுறாங்கல்ல. இது நினச்சது காங்கிரஸ். நான் நினைச்சேன் எனக்கு எல்லாரும் அண்டர்ஸ்டிமேட் பண்ண மிகப்பெரிய தப்பு விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணது. அரசியல்ல பண்ண மிகப்பெரிய தவறு வந்து அது முதல்வரே இப்போ இவரே நம்ம தலைவரே திமுக தலைவரே ஒத்துக்கிட்டு தான் அது என் மேல விட்டுருங்க அந்த பழியை நம்ம அப்படி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாரு. அது வாஸ்தவமான ஒன்று. இப்படி நினைக்கலையே யாருமே என்ன ஒன்று. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப நாம் வந்து ஏதாவது ஒன்று இடக்கு முடக்கா பேசி தான் வரணும்னா கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்டர்ஸ் பேசுகிற நம்மளை கொண்டாடுறதுக்கு சமுதாயம் தயாராக இருக்குது. நான் ஏன் வந்து சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் நான் பேசணும், எனக்கு அது அவசியமும் இல்லை. அதே நேரம் ஆனஸ்டாக சொல்கிறேன், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையா எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். எனக்கு இவ்வளோதான் தெரியும். இதுக்கு மேலே நான் மற்ற பத்திரிகையாளர்கள் மாதிரி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் புதுசு புதுசாக கதை தான் கொடுக்குறேன். இல்லை, துறையூருக்கு அதாவது திருச்சிக்கு முதல்வர் வராரு, திமுக வேட்பாளர்களை வந்து ஆதரித்து பேசுறதுக்கு வராரு. துறையூர் வேட்பாளர் அறிவிக்கல, கடைசி வரைக்கும் கேட்குறாங்க யார் அறிவிக்கிறாரோ மேலூருக்கு அந்த மாதிரி ஆகிட போகுதுப்பான்னு கெஞ்சுறாங்களாம் திமுகவில். சீக்கிரம் அறிவிங்கய்யா, துறையூரில் சிரிக்கிறாங்க எல்லாரும். இல்லை, அது ரீசன் இருக்குது. அது எப்படின்னா அது மேலூருக்காவது சீக்கிரம் சிஎம் மேடை ஏறுறதுக்குள்ளேயாவது சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்களாம் திமுக. ஏன்னா அந்த வேட்பாளர் அப்போதான் இது எப்படி நான் சொல்கிறேன் என்னென்னா அப்போ வந்து ஒரு பேசு பொருளாகுது, தொகுதியை வாங்கிட்டோம் வேட்பாளர் கிடைக்கல காங்கிரஸ்ல அப்படின்னு ஒரு பேசு பொருள் வருது. பலர் நிறைய இருக்கிறதா பிரச்சனை. ஆனா அந்த விருப்பம் பண்ணி கொடுத்ததை பார்த்தா அதிகமா இருக்கு. பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, பிஇசி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி, சிஇசின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு இடையில ஸ்கிரீனிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி நடக்கிறப்ப அணி தலைவர்கள் எல்லாரும் இப்போ திருவள்ளூர்னா சசிகாந்த் சார் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. அவங்க யார் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அந்த பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டியில் யாரோடைய பேரெல்லாம் வைக்கப்படுதோ அதுவும், அதுக்கப்புறம் அது ஸ்க்ரீனிங் கமிட்டிக்கு வரணும். வந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் கமிட்டி சேர்மன் தான் வந்து சத்தீஸ்கர் முன்னாள் ஜார்க்கண்டா சத்தீஸ்கர் அவர் முன்னாள் துணை முதல்வர் அவர் டிஎஸ் சிங் டியோன். அவர் ராஜ பரம்பரையில் உள்ளவர். அவர்கிட்ட அவருடைய லிஸ்ட்டு அவங்க ஸ்க்ரீனிங் கமிட்டிக்கு போவோம். இது இல்லாமல் இன்டர்னல் சர்வே ஒன்று நடக்கும், தனியாக சர்வே ஒன்று பண்ணுவாங்க. இதில் தேசிய கட்சியில் உள்ள சிக்கல் இது. ஏன் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அந்த தேசிய தலைவர்களுக்கு இவர் தெரியாது, இவர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோன்னா டக்கு 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 டக்குன்னு ஒருத்தர் இவாலுவேட் பண்ணிடுவோம், இவர் யார் அவர் யார். இப்போ மாதவர்னா யார் என்ன கரெக்டாக இருக்கும், இது அண்ணா நகர்னா அவர் தான் என்ன கரெக்டாக இருக்கும், டக்கு டக்குன்னு பேசிடுவோம். இது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள யாரும் பிளைண்ட் ஃபோல்டடாக வந்து ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிஇசி, ஸ்க்ரீனிங் கமிட்டி, சிஇசி, சர்வே இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எப்போவுமே வரும்போது 3 பேர் 2 பேர் 3 வந்து நின்றோம். இந்த கடைசி நேரத்தில் 2 பேர் 3 பேர் வந்துடுது இல்லை. எனக்கு ஏஐசிசியில் யார் யாரெல்லாம் தெரியும், நீ ஒரு ஹெவி வெயிட்டாக டைட்டாக சத்தம் அழுத்தம் கொடுப்பார். எனக்கு ஏஐசிசியில் யார் யாரெல்லாம் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும், அவங்க மொத்தமாக அழுத்தம் கொடுப்பாங்க. இந்த 2 பேரையும் செலக்ட் பண்ண முடியாமல் தத்தளிப்பாங்க. அதான் பிரச்சனை வருது. ஏன்னா இப்போ அரசியல் அதே போல தான் தொகுதி வாங்குறது இல்லையுமா, தொகுதி திருத்தல் அப்படி தான். தொகுதி வாங்குறது வந்து மாநில தலைவரை முடிவு பண்ணி வாங்கிடுவாங்க. அதான் ஈஸியாக வாங்கிடுறாங்களே, தொகுதி தான் தொகுதி ஈஸியாக வாங்கிடுறாங்களே. வேட்பாளர் தேர்வு தான் அந்த வேட்பாளர். இப்போது நான் வந்து இப்போ எனக்கு மாதவரம் தொகுதி என்னுடைய தொகுதி, நான் நல்லா அப்படி வேலை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் தொகுதி வரணும்னு. எனக்கு தொகுதி வரல, என் தொகுதி அந்த சில வரலனாலும் எனக்கு பின்னடைவாயிரும். நான் எப்படின்னு போய் கேட்பேன். அதே நேரம் காங்கிரஸ் பிரச்சனை என்னன்னா, இப்போ உங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த தொகுதி உள்ளவங்க தான் அந்த இடத்த கொடுப்பாங்க பெரும்பாலும். இப்போ திமுகவில் வந்து அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் தான் மாதவரம் சுதர்சனம் தான் கொடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள், இஸ்லாமிய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சிகள் யாராக இருந்தாலும் சம்மந்தமே இருக்காது, அவங்களுக்கு எடுத்தால் அப்படி கொடுப்பாங்க. அப்படின்னும் போது அது இன்னும் உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆயிரும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு. அதில் ப்ரையாரிட்டி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் மயிலாடுதுறை ஒரு ராஜ்குமார் அந்த ஊருக்காரர், அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னால் திருவள்ளூர் எம்பி அந்த ஜெயக்குமார் சாருக்கும் திருவள்ளூருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கு காங்கிரஸில். இப்போ வந்து சுதா இருக்கிறாங்க மயிலாடுதுறைன்னா, அவங்களுக்கு அந்த தொகுதிக்கு அந்த சம்மந்தம். மேலூர் அப்படி தானே, மேலூருக்கும் அவருக்கும் அந்த தொகுதிக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி கட்சியில் அப்போ அதே சமயத்தில் கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அல்லது கட்சியில் ஏதாவது சீனியாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னன்னா, கட்சி எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ சிக்கல் அதிகம். ஏன்னா அவங்கவுங்க ஒரு லீடர் வச்சுருப்பாங்க, அந்த லீடரை வச்சுட்டு அவங்க ஹெவியாக அழுத்தம் கொடுப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொள்ளணும்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் செல்வபிரந்தைக்கு கொடுத்த லிஸ்ட்டு, தலைவர் ராகுல் காந்தி ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க, சரி கேசி வேணுகோபால் ஒரு வச்சுருந்தாருனாங்க, இல்லை இதை தான் கொடுக்கணும் அதை தான் கொடுக்கணும். அதில் பெரிய சிக்கல் வந்து மாநில தலைவர் கொடுக்க லிஸ்ட்டு கேட்கலாம் எப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்தது அப்படிங்கிறாங்க. அதனால தான் அவர் கோவப்பட்டு நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் லாஸ்ட்டாக வந்து அவர் கொடுத்த லிஸ்ட்டு தான் வந்து ஃபைனலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிற கருத்துகள் நீங்கள் லாஜிக்கலாக பேசக்கூடிய வாதங்கள்லாம் பார்க்குறோம். காங்கிரஸ் ஹலீம் அல் புகாரி அப்படி தான் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, உங்களுடைய பின்னணி என்ன, எங்கிருந்து வந்தீங்க? நீங்கள் டிவிக்கு எல்லாம் இருந்தேன்னு சொன்னீங்க, அதாவது ஓல்டு டிவிக்கு ஒரிஜினல் டிவிக்கு இருந்தேன்னு சொல்றீங்க. ஓஜி டிவி அந்த ஹிஸ்டரியை சொல்லிட்டு அடுத்து என்னவாக போறீங்க, எங்கே போய் சேர போறீங்க, இந்த ஓடம் எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது சொல்லிடுங்க. நான் ரெடில்ஸில் தான் பிறந்தேன். ரெடில்ஸில் ஓஆர்ஜிஎன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் டிகிரி வரைக்கும் நம்ம கிரசன்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் படித்தேன். ஆலிம் இஸ்லாமிக் ஸ்காலர் அது படிச்சுட்டு பிபிஏ படிச்சுட்டு பிஏ அரபிக் முடிச்சுட்டு அப்புறம் லா வந்து சித்தூர் ஆர்கேஎம் லா காலேஜ் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அப்புறம் எல்எல்எம் இங்கே போட்டிருக்கேன். முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்ப தான் பார்ட்டியில் வந்து நான் ஆரம்பத்தில் இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் இருந்திருக்கேன். பிஜே இருக்கிறப்ப அதில் அதுக்கப்புறம் பாக்கரண்ணன் கூட, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பேராசிரியர் அமைப்பில் வந்து சும்மா எந்த பொறுப்புலாம் கிடையாது, அப்படியே அந்த மாதிரி ஆக்டிவிசமில் வந்து அந்த மாதிரி தமுக ஆக்டிவிசம் அதெல்லாம் டைரெக்டாக அது இது கிடையாது, எந்த பொறுப்பில் பெரிய பொறுப்பில் இல்லை. அண்ணன் பாக்கரண்ணன் கூட ரொம்ப நெருக்கம் நாங்கள். அதை முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் தடாரஹீம் கூட அவங்க கூட கொஞ்ச நாள் பயணிச்சினோம். அதுக்கப்புறம் வேல்முருகன் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தடாரஹீம் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பார்த்தோம்னு சொன்னால் வேல்முருகன் கிட்ட இருந்த காலங்கள் வந்து ரொம்ப, நான் திருவள்ளூர் மாவட்டமே அப்போ ஓரளவு தான் இருந்தது. அப்போ நான் போய் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்து எங்களுக்கு ரெடில்ஸா வீடு, இப்போ தான் நான் மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்போ அங்கே வந்து முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி அவர் சொல்லிடுவார், இருக்கைகள்லாம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா அண்ணனுக்கு இதாயிரும், கரெக்டாக தானே. இப்போ அவருக்கு போட்டு 700 இருக்கைகள் போட்டு ஒரு ஃபுல் பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும். அதுவும் வந்து சிறைவாசிகள் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு பேசி, அப்போ நான் ஒரு கவிதை இதில் பேசினேன். அன்புள்ள அதிகாரிக்கு நீயும் தமிழர் தானே, நாளை உன் பிள்ளைகள் உண்ண உணவு தேவைதானே, மாசில்லாத காற்றும் காசில்லாத நீரும் நாளை உன் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போக நேரும், கருவறைக்குள் கதறிய சிறு மழலையின் கண்ணீர், கருவிலேயே இறந்திருப்பேன் ஏன் வெளிவரச் சொன்னீர் என்று நாளை உங்கள் தலைமுறை உங்களை பார்த்து கேட்கக்கூடாது என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி, நீங்கள் ஏற்க வேண்டிய தலைமுறை முத்தமிழன் அண்ணன் வேல்முருகனின் தலைமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அது மாதிரி இது பண்ணி அப்புறம் வந்து அதே இடத்துல நான் பேச வந்து நான் கட்சியில் இருக்கிறப்ப அதை எடுத்து இது பண்ணாங்க. நான் நடக்கிற ரோட்டில் ஒரு கம்பியை போட்டு அதுக்கு பணத்தை வாங்கி, இந்த பணத்தை நீ கட்டினா தான் இந்த கம்பியை கடக்க முடியும் அப்படின்னு நீ போட்டால் அந்த கம்பிக்கான காசை நான் கொடுத்துட்டு போனால் என் பேர் அடிமை இல்லையா? இதை ஏற்றுக்கொண்டு நான் நடந்தால் எனக்கு பேர் அடிமை இல்லையா? இது அடிமை தலை இல்லையா? முத்தமிழண்ணன் வேல்முருகனின் தம்பிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறுப்பினர்கள் அதே டோல்கேட்டை அடித்து நொறுக்குவோமே தவிர ஒற்றை பைசா எவனுக்கும் கொடுத்து நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினது வந்து இந்த பிஜிஎம் போட்டு பிஜிஎம் போட்டு அந்த உடைப்பாங்க பார்த்தீங்களா, அண்ணன் ஆளுங்கெல்லாம் உடைக்கிற அந்த வீடியோ போட்டு இருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அந்த உடைக்கிற வீடியோ போட்டு பேக்ரவுண்டில் என் வாய்ஸ் மட்டும் சும்மா டாப்பில் அந்த பிஜிஎம் போட்டுப்போம். ஏதோ ஒரு கேரளாவுடைய ஃபேஸ்புக் பேஜில் 2 மில்லியன் போயிருந்ததை பார்த்தேன். அது ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டது. அண்ணன் கூட நிறைய நேரங்கள்லாம் வந்து நான் வந்து ஜெம் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அவரில். எதனால் அவர்கிட்டருந்து வெளியேற வேண்டிய சூழல்? எனக்கு வந்து இந்த பாஜக எதிர்ப்பு. ரெண்டாவது வந்து நான் இப்போ நினச்சது என்னென்னா, ஒரு முறை அவர் வந்து அவரே அதை நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஒரு முறை திருவள்ளூருக்கு வர்றப்ப நம்ம காங்கிரஸை நேரடியாக ஆதரிக்க முடியாது, விடுதலை புலி இஷ்யூஸ் இருக்கிறதுனால, ஆனால் அதே நேரத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் நம்ம கொடிகள்லாம் இல்லாமல் அதை ஆதரிங்க, இங்கே கேண்டிடேட்டு காங்கிரஸ் கேண்டிடேட்டு கொடிகள் இல்லாமல் நீங்கள் போங்க, அவர் ஏற்ற கொள்கைக்கு அவர் உண்மையாக இருக்கார், அவ்வளோதான். அதே நேரத்தில் பாசிசத்தை எதிர்க்கணும் அப்படின்னு. அது ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சிந்தனை கொடுத்துருச்சு. நம்மளும் பாசிசத்தை எதிர்க்க தான் அண்ணன் கூட இருக்கிறோம். நம்ம அண்ணனை சப்போர்ட் பண்ணி, அண்ணன் திமுகவை சப்போர்ட் பண்ணி, திமுக காங்கிரஸை சப்போர்ட் பண்ணி, காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நம்ம பேசாமல் காங்கிரஸுக்கு போயிடலாமே அப்படின்றது. அது அந்த அன்னைக்கு அந்த வார்த்தை இது உண்மை. அந்த வார்த்தை எனக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கு ஏன் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சில இது நான் மாநில துணைத் தலைவராக இருந்தேன், சில இதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் கொஞ்சம் அப்படியே. ஆனால் திருவள்ளூரில் அமைப்பு கட்டினேன். அதே மாதிரி இங்கேருந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் போய் கிட்டத்தட்ட 1100 பேர்கிட்ட பொதுக்கூட்டம் போட்டு, இஃப் ஐம் நாட் ராங் அது பஜார் திடல் நினைக்கிறேன், ஜின்னா திடலோ பஜார் திடலோ, அந்த திடலில் மேலப்பாளையத்தில் அவ்வளோ பெரிய மீட்டிங் நல்லா போட்டு மாவட்டம் அமைச்சு, அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து உமர் வைன்னு சொல்லிட்டு அவருக்கு பொறுப்புகள்லாம் வாங்கி கொடுத்து மாவட்டங்கள் அமைச்சு நீ நல்லா செயல்படுறாரு. அவர் பாளையங்கோட்டைக்கு அவர் தான் நின்றார் இப்போ அண்ணங்கிட்ட. ஆனால் தனியாக இப்போது கேண்டிடேட்ஸ் போட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அங்கே வேலூர் போயிட்டு தமிழக மக்கள் முஸ்லீம் லீக்னு ஒரு சின்ன ஒரு அமைப்பத்தை நடத்திட்டு இருந்தார். அதை கலைச்சி
எல்லோரும் கட்சிக்குள்ளே வாங்க அப்படின்னு போட்டு அண்ணனுக்கு போட்டு அது ஒரு தனியாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம் அங்கே தனியாக. அதனால் அண்ணன் நம்மளை எப்போ போனாலும் ஆற்றல் மிகு செயல்முறைவர்னு சொல்லுவார். கிரவுண்ட் ஒர்க் தான் நம்முடைய வேலையே. ஒரு நண்பர் அதே மாதிரி அந்த நண்பர் அந்த உமர் பயங்கரவர் தான் எனக்கு வந்து ஒரு யோசனை சொன்னார். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, தொடர்ந்து பேச வேண்டியது தானே, இது கேப் விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன் இப்படி வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து பாஜக எதிர்க்குது அப்படின்ட்டு. உண்மையிலே எதுக்குதா காங்கிரஸ் உண்மையிலே பாஜக எதிர்த்துட்டு இருக்காரு? என்னங்க, ஏன்னா இல்லைன்னா பல தேர்தல்களில் பாஜக வெற்றிக்கு காங்கிரஸ் தான் காரணம். நான் இதை மட்டும் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். எடுக்கக்கூடிய முடிவுகளும் இருக்கக்கூடிய தலைவர்களும் எல்லாரும் சொல்கிறாங்களே தொண்டர்களோட தலைவர்கள் அதிகம், சத்தியமான உண்மை. அதை வேணா நான் வந்து மனம் திறந்து சொல்லிடுறேன். தொண்டர்களோட தலைவர் அதிகம். ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைக்கிறேன் சார். பவன்லேயே நான் அந்த இப்போ விஜய் வரும்போது தான் அந்த அரங்கம் நிறைஞ்சிச்சு. நான் பார்த்து நான் 8 வருஷமா பார்க்குறேன். குறைந்தபட்சம் 7-8 வருஷமா நான் பார்க்குறேன். இந்த பவனுக்குள்ள ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி சின்னதாக இருக்கும். அது வந்து விஜய் வரணும் நினைச்சு இப்போ அது இடம் இல்லை கால் வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ராகுல் காந்தி வர்றாரு. அப்போ கூட இல்லை, அப்போ கூட அது நான் கவனிக்கல. சரியா இல்லை, நல்ல பாயிண்ட் அது. நான் கவனிக்கல. இருந்தாலும் ஒரு பாசம் இருக்கு. ஏதாவது ஒரு கட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு உறுதியா இருக்காரு. இல்ல இல்ல, அவருக்கு பழைய கட்சி பாசம் என்ன இருக்குது, கவனமா இருக்கேன். ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. அதாவது பாஜகவோட அரசியல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சியை வந்து 2ஆ உடைப்பாங்க. இல்லைன்னா இவங்களே தனிப்பட்ட முறையில் களமறிங்க அந்த கட்சியை வீழ்த்தி இவங்க ஆட்சிக்கு வரதை பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி ஸ்டைல்ல வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மாநில கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியும் தோக்கணும், இவங்க கட்சியும் காங்கிரஸ் தோக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பாருங்க. இதை நீங்க சொன்னதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுல வேணா சாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் வந்து இந்த நடவடிக்கை எடுத்ததுன்னு பாஜக இருந்து ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தர் உடனடியாக நம்பர் எடுத்துட்டு ஃபோன் பண்ணிட்டார். உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, எனக்கு ஒரு தர்மம் இருக்கு அப்படின்னார். அதான் 2 பேரும் எதிர்த்துக்கிறோம், அது வேற. ஆனா இது ஒரு அதர்மமான செயல் இல்லையா ஒரு கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே வந்தது அப்படின்னு என்ன கேட்குறாரு பாஜக தலைவர். ஆமா, நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது உதவி இருந்தால் கேளுங்க அப்படிங்கிறார். எனக்கு மீனிங் புரியுது. தர்மா தர்மெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை. இப்போ உதவி என்ன கேளுங்க அப்படிங்கிற எனக்கு அது கஷ்டமா இருந்தது. என்ன நம்முடைய சொந்த அறிவாலையும் உழைப்பாலையும் நல்லாவே இருக்கிறோம். அதனால யார் சோஃபாவும் நம்மளுக்கு தேவையில்லை. அதுல நான் தெளிவா இருக்கிறேன். வேணான்ற என்கிட்ட சொந்தமா இருக்கிற டேபிளே போதும். ஏன்னா அவர் அந்த சோஃபாக்கு ஆசைப்பட்டுதான் ஒரு ஆள் போயிட்டாரு எங்க குடும்பத்திலேயே. அதனால நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் கேட்டார், அது முக்கியமாக நான் சொல்லியிருந்துருக்கணும். அது ஏற்கனவே நான் சில இடங்களில் சொல்லியிருந்தனால விட்டுட்டேன். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பிற்காக பர்சனலாக பாதிக்கப்பட்டவன் நான் பெருமையாக சொல்லிக்குவேன். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பிஜேபி சேர்ந்த பிறகு என்னால் வந்து திருமண உறவில் சிக்கலாகி என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அப்புறம் வந்து அந்த பக்கமாக இந்த பக்கமானும் போது என்னுடைய முன்னாள் மனைவி வந்து இல்லை எங்கள் அப்பாவுடைய எண்ணம் வந்து கடவுளுக்கு தெரியும் அப்படின்னா செயல்தான் எண்ணத்தை தீர்மானிக்கும். அவர் உங்களுக்கு உறவினரா? அவர் மகளை கட்டினதுனால மாமனார். ஓ, உங்களுடைய மாமனார்? மாமனார். ஓ, இது புதுசா இருக்கு. என்ன சுத்து வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். சுத்து வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். நெருக்க வட்டத்தில் அது தொடர்ந்து பெரிய பிரச்சனைலாம் நடந்துச்சு, நிறைய பிரச்சனை நடந்துச்சு. வீட்டுக்குள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டராக இருந்த நாகலிங்கத்துக்கு தெரியும். அப்போ அரவிந்தன் எஸ்பியாக இருந்தார், அவருக்கு தெரியும். ஏகப்பட்ட புகார்கள் அப்படி இப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மகளை கூப்பிட்டு போயிட்டார். இப்போ டிவர்ஸ் ஆகி ஆர்டர் இப்போ தான் வந்தது. 2-3 வருஷம் கேஸ் நடந்தது. ஆர்டர் இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே வந்தது. இந்த நேரத்தில் கூட தேர்தல் நேரத்தில் கூட என் மேலே புகார் ஒரு ஆள் போயிட்டு எனக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ்லேருந்தே ஒரு ஆள் முயற்சி எடுத்து நான் யார்கிட்டையும் 1 கோடி ரூபா வாங்கினேன்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்க வச்சு கமிஷன் ஆஃபீஸில். அதில் அவன் நின்று காமெடியாகவும் சொல்லுவான். அதான் சொன்னேன், என் சுற்றி இருக்கிறவங்க தான் இதை நம்பணும். நியாயமாக பார்த்தா நீ சொன்னதெல்லாம் சரி தான், காசு வாங்கினாலும் சொன்ன லாஸ்ட்டாக ஒன்று சொன்னியே அவன் மாமனார் வேலூர் இப்ராஹிம் வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கும் குழப்பமாக இருக்குது. அதான் நம்ப மாட்டான் அவன்னு. அதனால் இந்த பாஜகவை எதிர்ப்பதில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் பர்சனலாகவே. ஏன்னா 5 வருஷம் நான் என் பசங்களை பார்க்கல. அந்த வேதனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் திருமணமாக குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அவளை இன்னும் 14 வயசு தான் குழந்தைக்கா முதல் பிள்ளைக்கா சாப்பிட உட்கார்றப்ப அப்போ ஆக்சுவலாக நான் வந்து ரெடில்ஸ்லேருந்து வெளியேறினதே அந்த பிரச்சனைக்காக தான். எனக்கு நினைவுகள் வந்து பிள்ளைங்க நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்கார்றப்ப இந்த குழந்தைங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப
அப்படியே ஞாபகம் வரும். அழுதா எங்கள் அம்மா திட்டுவாங்க. அது அழுது 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 ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவங்க நினச்சதும் அப்படியா இருக்கலாம், குழந்தைங்க இருந்தனால ஏதாவது வந்துருவான் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம்னு தெரியல. கொஞ்சம் மனசை சரி பண்ணிக்கிட்டேன். இதனால் ரொம்ப பெரிய வேதனைகளை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஸோ அதனால் சோஃபா கிஃபானா இல்லை, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். என்ன அதில் வந்து அவர் எனக்கு இப்போ அழைப்பு தராரு. அதான் அர்த்தம், அதுக்கு உங்களுக்கு உதவி வேணும்னா கேளுங்கன்றது. ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அவரு அப்போ இது என்ன, இப்போ நான் சொல்கிறேன், பிஜேபியில் இருக்கார், ஏதோ ஒரு பெரிய சண்டையாகி பிஜேபியில் வெளியே வந்துடுறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து யாராவது ஒருத்தர் இதே மாதிரி ஃபோன் பண்ணி உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தாங்க அப்படின்னு கேட்பாங்களா? பிஜேபி வந்துட்டான்ப்பா காங்கிரஸுக்கு எடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஆர்வமாக ஒருத்தர் பேசுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தலைவர் செல்லகுமார் பேச வாய்ப்பு இருக்குது. அதை தவிர எனக்கு மற்ற தலைவரோட நெருக்கம் இல்லை. ஆனால் வெளிப்படையாக பார்க்குறது இந்த ஆர்வம் இல்லாதவரை நீங்கள் சொல்கிறது நடக்கும். அதுக்கு கருத்தை வந்து பிஜேபி ஜெயிக்கணும்னு எந்த காங்கிரஸ்காரன் நினைக்க மாட்டேன். அது ஏற்புடைய வாதம் அல்ல. அதே மாதிரி வந்து சேர்ந்து நின்று இவனையும் தோக்கடிச்சோம் நம்மளையும் தோத்துறணுன்றதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தியரி. அதெல்லாம் உண்மை இல்லை. இந்த அதாவது கிரவுண்ட் ஒர்க்கே பண்ண மாட்டேன், கட்சியை பலப்படுத்த மாட்டேன், நானும் பலமான லீடரா மாற மாட்டேன், என்னை சுத்தி வந்து ஒரு சமூகத்தை பலமா கட்டமைக்க மாட்டேன், சித்தாந்த ரீதியான அறிவை கொடுக்க மாட்டேன், ஆனா நான் ஜெயிச்ச எம்எல்ஏ ஆயிரணும். இது வந்து ஒரு ரசம் இருக்கிற வரைக்கும் தான் உரிய முடியும். உறிஞ்சி 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 ஒன்றுலாம் போயிட்டு வருது. இருந்துச்சு கொஞ்சம். எவ்வளவு நேரம் உரிவீங்க? வீட்டுல இருந்து பீரோல இருந்து எடுப்பீங்க, அப்புறம் பர்ஸ்ல இருந்து எடுப்பீங்க. இப்ப அம்மாவோட அஞ்சரை பெட்டி வரைக்கும் போயாச்சு. இப்ப லாஸ்ட் அஞ்சரை பெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதுவும் எடுத்தாச்சுன்னா ஒண்ணு இருக்காது, திருட தான் போகணும். அடுத்தது திருட போகும்போது ஜி கே வாசன் கட்சி மாதிரி ஆயிடும். சொந்த சின்னத்தை இழந்துட்டு நான் போயிட்டு இதுல சைக்கிள் போய் தாமரை போறேங்கிறாரு. அவர் சைக்கிள் தாமரை அந்த நிலைமைக்கு போயிருவீங்க. நீங்க சைக்கிள் கூட போக மாட்டேன், நடந்தா போவீங்க. அப்புறம் இதுதான் நடராஜா சர்வீஸ் தான். அப்புறம் ஸோ இதுதான் காரணமே தவிர நான் எதிர்பார்த்து தான் ஒரு நாள் ஒரு காலம் வரும், என்ன தலைமை பொறுப்புகள் நம்மை தேடி வரும். அந்த அன்னைக்கு நம்ம வந்து சாட்டையை சொல்லிட்டு கட்சியை வந்து வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு. இன்னொன்று முக்கியமான செய்தி இதில் சொல்லணும் அப்படின்னா, விஜய் பார்த்து நான் பயப்படுவதற்கு காரணம், விஜய் இட்டு நிரப்ப நினைப்பது காங்கிரஸுடைய இடத்தை தமிழ்நாட்டில். ஏன்னா ஒரு வகையில் அது கரெக்டு தானே. ஒரு இதில் படித்தேன், இப்போ காங்கிரஸில் இருக்கிற கீழ்மட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல, உள்ளாட்சி தேர்தல் தான் என்னுடைய தொகுதிக்கு நான் வந்து எம்எல்ஏ ஆக முடியாது, ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம் அப்படிங்கிற நினைக்கிறவங்கலாம் காங்கிரஸ்ல இருந்து டிவிகேக்கு போகிறதா ஒரு இதில் படிச்சேன். அரசியல் ரீதியாக சொல்ல வரல, இது வாஸ்தவம். இது நீங்கள் கேடர் எடுக்கிறதுக்கு இந்த கட்சியிலேருந்து தான் எடுத்து சாப்பிடணும்னு விஜய்க்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் சொல்கிறது பாலிசி மேக்கிங்கில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர ஹிந்து, அதிதீவிர ஹிந்து வந்து திமுகவில் பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதிதீவிர ஹிந்து கொஞ்சம் அடிக்கடி பேசுகிற பேச்சுகள் இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அதிதீவிர இஸ்லாமியனும் திமுக பயணிக்கிறது கஷ்டம். அதிதீவிரமா ஒரு மாதிரியா போற டைப்ல இருக்கிறவங்க வந்து இவங்க எல்லாருமே அழிவு சக்தியை தேர்ந்தெடுக்காதவரை இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ்ல போக முடியும். பெரும்பான்மையான நேரங்களில் எக்ஸ்ட்ரீமா திமுக ஒரு கருத்து இருக்கும், பாஜக ஒரு கருத்து இருக்கும். ஆனா அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா காங்கிரஸ் கருத்து இருக்காது எதுலையுமே. சே ஃபார் எக்ஸாம்பிள், செல்வ பெருந்தகை தலைவர் இருந்தால் என்பதாலேயே தவிர வேறு யார் அங்கு இருந்திருந்தாலும் திருப்பரங்குன்ற இஷ்யூல கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதைத்தான் விஜய் தேர்ந்தெடுத்தார். இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு இல்லையா. பல நேரங்களில் அதை யோசிக்கிறாங்க மக்கள், எதுக்குப்பா திமுக இப்படி பண்ணுது, எதுக்குப்பா பாஜக இப்படி பண்ணுது, எதுக்குப்பா பாஜக சொல்றது அதிகம், எதுக்குப்பா அதிமுக இப்படி செய்யுதுன்னு சொல்றதும் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்யறாங்க. ஆனா பொதுவாக போயிருப்பா கட்சின்னு ஒன்று இருக்கு, எல்லாரையும் மதிச்சு அப்படி போற மாதிரி அந்த இடம் வந்து காங்கிரஸோட இடம் அது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அறிவாளிகள் நான் பயணிச்சிருக்கேன். சம்பந்தம் கட்சி தலைவர்கள் விட்டுருங்க, நம்மளுக்கு அப்ரிசியேஷன் ஃபோன்லாம் எங்கேருந்துலாம் வர தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய இதாக இருப்பார், நான் பெரிய ப்ரொஃபஸர் அவர் ஃபோன் பண்ணுவாங்க, பார்க்குறேன் நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நாங்களாம் அந்த காலத்தில் காங்கிரஸ் இந்த காலம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா மதத்திலலாம் வரக்கூடாது, எதுலையுமே கருத்து இருக்கக்கூடாது, கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட்ஸ் போகக்கூடாது, கன்ஸ்ட்ரக்டிவாக போகணும். அந்த மாதிரி ஒரு இடத்தை ஒரு தலைமைத்துவத்தை வந்து விஜய் நிரப்ப நினைக்கிறார். அது காங்கிரஸுக்கு ஆபத்து. இதுவும் புதுசாக இருக்குன்னு நம்ம இடத்த பிடிக்க நினைக்கிறார். அதிமுக மாற்றம் தான் இது வரைக்கும் பேசியிருக்காங்க, நீங்கள் தான் காங்கிரஸ்க்கு விஜய் மாற்று. இல்லை நீங்கள் எப்படின்னா எப்படி எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும்னா, காங்கிரஸ் ஒரு ஸ்டைல் வச்சிருக்கோம்ல, அந்த ஸ்டைலை விஜய் அடாப்ட் பண்ணுறாப்புல. இப்போ எங்களுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவு நீங்க என்ன பேசினாலும் சரி காங்கிரஸ் அப்படின்னும் போது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும், டக்குன்னு வரும். அது ஏன்னா நீங்க நியாயமா இல்லையா நான் சொல்றது? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அந்த ஸ்டைலை வந்து காங்கிரஸ் உயிர் போட வச்சுக்கலையோ? எப்படி உயிர் போட வச்சுக்கலையோ அந்த ஸ்டைலை? இப்போ போய் நம்ம அவரோட சேரக்கூடாதுங்கிற நான் அவ்வளவுதான் சொல்றேன். அவரோட செஞ்சா அவர் நம்மளை உரிச்சிருவாரு. இப்போ ஆல்ரெடி அது நடந்துட்டு இருக்குது சார். நான் யோசிச்சேன், நம்ம வந்து அண்ணனை ஆதரிப்போம், அண்ணன் வந்து திமுக ஆதரிப்பாரு, திமுக வந்து காங்கிரஸ் ஆதரிப்போம், நம்ம போய் காங்கிரஸ் போயிடலாம். நாம காங்கிரஸ் இருப்போம், காங்கிரஸ் வந்து அங்க போக சொல்லுவோம், அப்புறம் விஜய் கிட்ட வந்து சீட்டு எதுக்கு விஜய் போயிருவோம் நினைச்சு போயிருவாங்க எல்லாருமே. சித்தாந்த ரீதியாக அப்படி யோசிக்கிறப்ப அப்ப காங்கிரஸ்ல எதுக்கு நீ காங்கிரஸ் இருக்கிறப்பா,
நமக்கு திமுக செட் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக ஒரு ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களும் செட் ஆகாது, பிஜேபியும் செட் ஆகுது, ஹார்டாக இருக்கும். அதனால நாங்கள் காங்கிரஸ் இருக்கணும். இதே ஸ்டைலில் விஜய் கொடுக்குறாருன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். அவர் சொல்லுவார்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார் மனசு எப்பயும் காயப்படுத்தினது இல்லைன்னா எஃபெக்ட் ஆகும்ல அது. ஆல்ரெடி கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ்லேருந்து. ஆல்ரெடி சொல்கிறாங்க களத்தில் அப்படிலாம் நடந்தது. நான் யோசித்த வரைக்கும் அந்த ஸ்டைல் ராகுல் காந்தியை நேசிக்கிற மக்கள்லாம் நீங்கள் வந்து மேல்மட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜிதீப் சர்தேசாய் மாதிரி ஆள்லாம் உண்மையிலேயே ராகுல் காந்தியை நேசிக்கிறவர் தான் அவரெல்லாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ அவரே நீங்கள் வந்து யாராவது எக்ஸ்ட்ரீமாக இப்போ சனாதன சப்ஜெக்டில் வந்து உதயநிதி எடுத்தது அவரே கண்டிப்பார். ராகுல் காந்தி பேசுவாரான்னா ஒருபோதும் பேச மாட்டார். அதே மாதிரி தான் விஜய் பேச மாட்டார். ஓகே ஓகே ஓகே. அதனால தான் அந்த காலத்திலே அவர் வந்து ராகுல் காந்தியை தேடி போயிருக்கார். ஆனால் இப்போ அதுக்கு வந்து அவர் நம்ம கட்சியில் வந்து யூத் காங்கிரஸ் தலைவராக வரணும்னு போனேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை வேணா நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம டிஎன்சி தலைவர் கொடுத்தோம்னா நான் இருந்திருப்பேன் விஜய் கூட. நம்ம கட்சி தானே அது அப்படின்னு. நம்ம கட்சியுடைய எல்லா பிராண்டு ஸ்டைல் எல்லாத்தையுமே அபகரிக்க பார்க்குறாரு. நம்ம கட்சியோட எல்லாமே அந்த பக்கம் போயிடும். விளையாட்டுக்கு 28 சீட் கொடுக்கலங்க சொல்லிக்கலாம். சீமான் கும்பல்லாம் அழிஞ்சு போன கட்சி, இதுக்கு போன கட்சி, இதுக்கு அதெல்லாம் யாரும் அழிக்க முடியாது. அதெல்லாம் அழிக்க முடியாது. அது ஆழமாக வந்து ஒரு நடுநிலையாக ஸ்மூத்தாக அரசியல் இருக்கணும்னு நினைக்கிற, அதே நேரத்தில் வேகமாக வந்து நாட்டின் மீது பற்று இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் காங்கிரஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே லேசாக செயல் பண்ணி கொண்டு போயிடுவோம். ராகுல் காந்தியுடன் உங்களுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சு? அது எதுவும் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரா? டைம் அது கிடைச்சிருக்கா? இந்த டிரான்ஸ்லேட் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு அதுதான் பிளாக் ஏர்கேட்டில் போகும்போது 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தேன். ஏன்னா இவரே நம்ம எக்ஸிஎம் கூட நான் எதுவும் பேசுனதெல்லாம் இல்லையே. அவர் போய் முடிச்சுட்டு வந்தோம், ரெஸ்ட் ரூம் போனோம் எல்லாருமே. ஃப்ளைட் நின்றுருக்கப்ப அங்கே பீகாரில் தர்பங்கால நிற்கிறப்ப அப்போ போகும்போது நல்லா பண்ணீங்க அப்படின்னு கை கொடுத்தார். அவ்வளோதான் வேற அவர் பின்ன நம்மளை நினைவு கூர்ந்தாருன்னு சில தலைவர்கள் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்துல் ரஹ்மான் சாஹிப் சொன்னார். ஒரு அண்ணன் ஷானவாசன் வந்து நான் துபாயில் சந்தித்தேன், வந்துக்குமே போய் பார்த்தேன். ரொம்ப இதாக சொன்னாருங்க சிஎம் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சிஎம். இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு திமுக உதவி இருக்கணும்ல. இது வரைக்கும் எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்க, போன் பண்ணல. நான் என்ன திமுகக்காக பேசினேன்? நான் கேட்கறேன், நான் திமுகக்காக பேசினேன்னா? நான் திமுகக்காக பேசினேன்னா? நான் ஏன் கட்சிக்காக பேசினேன்? அகைன் யூ ஷுட் கரெக்ட் தி நெரேட்டிவ். நம்ம கட்சிக்கு இது தப்புன்னு சொன்னேன், நம்ம கட்சியோட ஸ்டைல் இது இல்லைன்னு சொன்னேன். நான் பார்த்து வந்த ராகுல் காந்தியோட தலைமை இது இல்லைன்னு சொன்னேன். இப்படி போனா நம்ம அழிஞ்சிருவோம்னு சொன்னேன். நம்ம திடீர்னு ஒரு நடுரோட்டில் விட்டு போயிருவாருன்னு சொன்னேன். நம்ம கட்சியுடைய ஸ்டைலில் வரக்கூடிய பொலிட்டிக்கல் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைலுன்னு வேணும். சீமானுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, திமுக ஒரு ஸ்டைல் இருக்கு, அதிமுக ஒரு ஸ்டைல் இருக்கு, பாஜக ஒரு ஸ்டைல் இருக்கு. நம்ம ஸ்டைல் தான் அவர் அடாப்ட் பண்றாரு, நம்மகிட்ட வந்து உறிஞ்சிட்டு போயிருவாரு அப்படிங்கிற என் கட்சிக்காக நான் கவலைப்பட்டேன். அதுக்கு யாருடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை. தந்தா சந்தோஷப்படுவேன், அது வேற. கவலைப்பட்டப்ப தேவையில்லை, கவலைப்பட்ட பிறகு நீங்க ஒரு நான் கவலையே படலையே. நான் சொல்றேன், எனக்கு சால்வ போட்டு வரவேற்க தானே செய்யறாங்க. இது நல்ல முடிவுன்னு. இந்த தெம்பு எனக்கு இருக்கிற வரைக்கும், இந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும், 50 வயசு கிட்ட நெருங்கும் போது சீமான் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வர முடியும் அப்படின்னா 36 வயசுல இருக்கிற நான் ஏன் கவலைப்படணும்? அவரோட 2 வயசு கம்மி நீங்க. ஏன்னா இப்ப இவ்வளவு ஒரு பெரிய பயணம், அரசியல் பயணம் இருக்கு உங்களுக்கு. ஆனா காங்கிரஸ்ல ராஜினாமா கடிதம் அகில இந்திய, அதாவது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை துறக்கும் பொழுது அந்த கடிதத்தை நீங்க எழுதுறப்ப எப்படி உங்க மனநிலை இருந்துச்சு? இல்ல, நான் 4 நாள் மேலே எழுதிட்டேன். நான் ஏதோ பெருசா சுத்தி வச்சுக்க இல்ல, நான் ஃபுல்லா சொல்றேன். 4 நாள் மேலே எழுதிட்டேன், மாத்திட்டேன். மாத்தி அது கடைசியில் வரும்போது ரூபமே மாறிடுச்சு. அதுக்கு நான் உண்மையிலேயே நாங்கள் வந்து எப்படிலாம் எடிட்டர் மாற்றுவாரோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி. இல்லை, நபிகள் நாயகத்துடைய வார்த்தை ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். அது பொது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. சபுரு இந்த சதமத்தில் ஊழா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணுதுன்னா அந்த முடிவை நாளைக்கு எடு. அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ நம்மளை சொல்கிறாங்க, இப்போ இவர் சொல்கிறாரு, பிருத்திவி உங்களை பற்றி வண்டியாக கேட்டாப்புலண்ணே, இந்த மாதிரி அசிங்கமாக சொல்லிட்டாப்புல அப்படின்னு கோவம் வரும்ல. இப்போ அந்த சைக்காலஜி படி என்னென்னா, உடனே ஃபோன் வச்சு அப்படியே சொன்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. சரி விடுவோம் அப்படியே ஆற போட்டு. ஏன்னா இப்போ எனக்கு கோவம் வருது கேட்கணும்னு. சரி நாளைக்கு கேட்போம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நாளைக்கு கேட்போன்றதுக்குள்ள இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நிறைய மாற்றோம். அந்த நாளைக்குள்ளே நமக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போது பல சிந்தனைகள் வரும். இதே வேகத்தோடு நான் இருக்க மாட்டேன். இது வந்து இந்த போதனையை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் லைஃப்பில். அந்த மாதிரி நடவடிக்கை நான் வந்து ராஜினாமா பண்ணணும்னு முடிவெடுத்து தான் பேசவே செஞ்சேன். நம்மளுக்கு அவ்வளோதான். அந்த முடிவு வந்து அப்படி எஸ் ஒன்றானோ தான் பண்ணிடலாம்னு முடிவு எடுத்துட்டேன். அதை நீ வந்து ஒரு 10 நாள் கழிச்சு செய்ய, உனக்கு என்ன தோணுதோ நீ பேசு அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. நான் பேசினேன், ஆனால் முடிவில் உறுதியாக இருந்தேன். இவங்களே நடவடிக்கை எடுக்கலைன்னாலும் அது நடவடிக்கை செல்லாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நடவடிக்கை, இந்த செல்லாத நடவடிக்கை இவங்க எடுக்கவில்லை என்றாலும் நான் உறுதியாக ராஜினாமா செய்திருப்பேன். ஏன்னா இது முடிவு தப்பு, இது தப்பு. லெட் தெம் ரியலைஸ்.
நான் நம்புறது அதிகமாக கூட இருக்கலாம். வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ் பிக், மேபி பிக். ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி தப்பா சரியா தப்பாக தான் போச்சு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா வேணா போய்க்கலாம். அது நடக்க போகிறது இல்லை. சரியா? ஆனாலும் அப்படி ஒரு எண்ணம்னு வச்சுக்கிங்களேன், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம், யோசிச்சு தான் பண்ணியிருக்கிறோம், இதனால கட்சிக்கு பாதிப்பு தான் வரும், மிராக்கிள்ஸ் மே ஹேப்பன், அரசியலில் திடீர்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆகி இது சரியாக கூட போகலாம், தெரில எனக்கு, இந்த நிலையில் நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு எடுத்தோடனே ரெசிக்னேஷன் தான் ஃபஸ்ட்டு. இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறதா இருந்தால், நான் பெல்ஜியம்லேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த கூட்டணி மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயிக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே வருது, என்னப்பா அப்படி பேசுகிறானுங்க அப்படி இப்படின்ட்டு எனக்கு சொல்கிறாங்க. என்னுடைய நெருங்கிய வட்டம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அதை சொல்கிறேன், நம்ம வந்து இருக்கக்கூடாது, என்னுடைய நெருக்க வட்டம் எல்லாருமே வந்து ஒரு நம்மளை மாதிரி உணர்வு கொண்டவர்கள் தான். அவங்க எல்லாருமே வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா, திமுகங்கிற கட்சியை தாண்டி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அது மேலே வந்து ஒரு பெரிய பற்று கொண்டவர்கள். கட்சி பற்றுங்கிறது அப்பாற்பட்டது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க, யாருக்கும் எந்த தப்பும் செய்யலை. எப்படி நம்ம வந்து காங்கிரஸுங்கிறத தாண்டி ராகுல் காந்தி அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அதான் உண்மை. அது மாதிரி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அதில் இன்னும் இப்போ நேற்று கூட பார்த்தீங்க, முந்தானத்தோட அந்த இதெல்லாம் என்ன உங்க மேலே நடவடிக்கிறேன், எவ்வளோ நடவடிக்கைனா எடுத்தோம், சொன்னது தான். இதெல்லாம் வந்து ரேர் பீஸ். இன்னைக்கு அரசியல் காலத்தில் இப்படி வளைஞ்சு ஓடுறவனுங்க எல்லாருமே. அந்த மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் இதில் வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கூட அது ரொம்ப சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரே ஏகப்பட்ட, நான் கரெக்டாக யூஏ ஏர்போர்ட்டில் இறங்குறேன், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து யூஏயில் இறங்கி யூஏலேருந்து மாறி வரேன். என் கூட நாராயணசாமி சார் வந்திருக்காரு, அவரும் ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றாரு, ஏதோ ஒரு வேலையாக. பாண்டிச்சேரி முன்னாள் அவர் அவங்க சன்னை பார்த்துட்டு வர்றாரு போல இருக்கு. அவர் வந்து இருக்காரு, யூஏயில் வந்து ஒரு பெரிய கும்பல் சுற்றிடுச்சு என்ன, சாமலைக்கு நானே இப்படி ஆயிடுச்சு, இளவாப்பா வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் நான் ஏர்போர்ட்டில். ஆனால் அப்படி தான் ஒரு எண்ணம், அப்படி தான் உண்மையாலுமே ஒரு சிந்தனை. இந்த எண்ணம் நம்மளுக்கு வருது. இந்த வேதனையில் இருக்கிறேன் நானே ஸ்டாலின் தோத்துட்டாரு வேதனையில் இருக்கிறேன், கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு இந்த நேரத்தை நம்ம தான் தூக்கி நிறுத்தணும். இது வந்து ஒரு குடும்ப ரீதியான உணர்வு. இதுக்கு வந்து அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ ஏன் இப்படி, இது உணர்வு. நான் என்னால் கட்டுப்படுத்திலாம் வைக்க முடியாது. அவர் குளத்தூருக்கு போறாருன்னா எனக்கு அந்த தொகுதிக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு அந்த கட்சிக்குமே சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவர் தோத்ததை பார்த்து நான் வந்து அன்கண்ட்ரோலாக அழுகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அழுவு வருது, எனக்கு அழுவு வருது, என் கூட இருங்க அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ இது வந்து என்னன்னா, இது நீங்கள் எனக்கு பதிலுக்கு தந்தாதான் லவ்னு இல்லையே, இது ஒரு ஃபீலிங். இதுக்கு என்னென்னலாம் காரணம் எவன்டா சொல்லுவான், வீல் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்ங்கிறது கலெக்டர் வார்த்தை இல்லை, அது ஸ்டாலின் வார்த்தை. இத்தனைக்கும் நாகரிக அரசியலுக்கு ஃபேமஸ் ஆனவர் அவர். ஆனால் அந்த இடத்துல பண்ணது அது நாகரிகமே கிடையாது. நியாயமாக பார்த்தா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ரியல் டைம் சினாரியோ, அது நாகரிகமே கிடையாது. அப்படி பேசக்கூடாது. ஒரு கலெக்டர் வந்து கோர்ட் ஆர்டரை கொண்டு வரும்போது அப்படி பேச முடியாது. ஆனால் அப்படி அவ்வளோ தூரம் ஒரு கலெக்டர் பேசுறாருன்னா அது ஒரு சிஎம்முடைய ஸ்பீச். அது அந்த இடத்துல விட்டு அடிக்கிறார் கரெக்டாக. இன்னொரு அயோத்தியை உருவாக்கணும்னு சொன்னவன இடத்துல இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் முடியாது அப்படின்னு காட்டியிருக்காருன்னு அர்த்தம். வி ஆர் இன்டெப்டட். நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களே, எடப்பாடி ஆட்சியில் உங்களை அடிச்சிட்டாங்க, நான் வர்றேன் சிஎம்மா, நான் இப்போ எதிர்க்கட்சி தலைவர், நான் சிஎம்மா வர்றேன், வந்தால் சிஏ எதிர்த்து உங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றேன் சொன்னார், செஞ்சார். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக எந்த முதல்வரும் செய்யலை. கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னாரு, செஞ்சார். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்ட உடனே யூபியில் ஆரம்பிச்சிட்டாங்க, மத்திய பிரதேசலாம் அடித்து உடச்சிட்டாங்க இடத்துல. இங்கே ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இப்போ எனக்கு அந்த பயமெல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் தள்ளுது. விஜய் இதெல்லாம் தாக்கு பிடிப்பாரா, இதெல்லாம் செய்வாரா, இவரால் முடியுமா, இந்த பயங்கள் தான் நம்மளை வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே மிராக்கிள்ஸ் ஹேப்பன். ஸோ அடுத்த பயணம் எப்படி? இது பேர் மிராக்கிளா? இது மிராக்கிளில் சேர்க்கலாமா? போவோம். காங்கிரஸுங்கிறது நாம் முடிவு பண்ணி வந்ததில்லை. என்றைக்கோ அண்ணன் வேல்முருகன் சொன்ன ஒரு வார்த்தையில் உதைத்த ஒரு சிந்தனை தான் அது. அது மாதிரி எது சரியோ எது நன்மையோ அதன் பக்கம் நம்மளை வந்து நாம் நம்புகிற நம்முடைய உள்ளுணர்வும் நாம் வணங்குகின்ற இறைவனும் நம்மளை அதன் பக்கமாக நகர்த்துவான்னு உறுதியாக நம்புகிறேன். மேனிஃபெஸ்டேஷன் அடிக்கடி பண்ணுவீங்களான்னு? என்னது மேனிஃபெஸ்டேஷன் அடிக்கடி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்ம நம்பிட்டே இருப்போம்ல, ஒரு விஷயம் நாலு பேர் அப்படி இருக்கோ அது தெரியல. இதெல்லாம் இல்லை, அது மாதிரி ஒரு பிரிஸ்கா பாசிட்டிவ் எனர்ஜியோடய இருக்கீங்களே, சில விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டபடியே நடந்து வந்திருக்கு இது வரைக்கும். அதனால மேபி நம்ம ஏஜாக இருக்கலாம். இதே ஒரு 65 வயசில் என்ன கட்சி விட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா, ஐயோ புதுசாக போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசக்கூடாதுல்ல. மேபி நமக்கு என்ன இருக்குது, வயசு இருக்குது பார்த்துக்கலாம், அது கூட இருக்கலாம். இன்னொன்று நம்ம கையில் இறைவன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு இறைவன் அருளால் எங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த கல்வி என் கையில் இருக்குது. ப்ரொஃபஷ்னலி ஐ எம் பிரைட்டு. பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு கவலையும் கிடையாது. நம்ம இளைஞர்களுக்கு புரியணும், சில பேருக்கு அதனால் அந்த நடுவில் கேட்க வேண்டிய கேள்வி தாமதமாக கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ காங்கிரஸ் கட்சியை தாண்டி ராகுல் மேலே ஒரு நம்பிக்கை வரும், திமுகவை தாண்டி ஸ்டாலின் உதயநிதி மேலே ஒரு பற்று பாசம் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் அப்படிலாம் சொல்கிறீங்கள.
இப்போ இத்தனை வருஷம் பயணித்து மம்தாவுக்கு நேர் எதிராக இருக்கிற மம்தாவுக்கு தோல்விக்கு ஒரு பதிவு போடுறார் ராகுல். ஸ்டாலினுடைய தோல்விக்கு ஒரு பதிவு போடலை, ஒரு நேரில் வந்து சொல்லலை. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதெல்லாம் பார்த்து சப்ப கட்டினால கட்ட முடியல மீடியாவில் கேள்வி கேட்குறப்ப. அதனால தான் நான் ரெசிக்னேஷனே பண்ணேன். என்னால் சப்ப கட்ட முடியாது, என்னால் முடியாது. அதுக்கு பாபா சொல்லுவார், பழனி பாபா, அம்மி குத்துறதுக்கு வேற யாரையாவது கூப்பிட்டுக்க, என்ன கூப்பிடாது அப்படின்னுவார். நான் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் கருத்துக்களை ஆத்திரத்தோடு பார்க்காதீர்கள், அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் உங்களுக்கு புரியாது. அனுதாபத்தோடு பார்க்காதீர்கள், அதில் இருக்கக்கூடிய தவறுகள் உங்களுக்கு தெரியாது. ஆத்திரத்தோடு பார்க்கும்பொழுது நிரபராதியும் குற்றவாளி ஆகிவிடுவான், அனுதாபத்தோடு பார்க்கும்பொழுது குற்றவாளியும் நிரபராதி ஆகிவிடுவான். என் மார்க்கத்தை சொல்ல எனக்கு வழிவிட்டு ஒதுங்கி விடுங்கள், அம்மி குத்தை என்ன கூடாதீங்க அப்படின்வார். இது என் பாலிசி, நான் இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கிறேன், இப்படி தான் என்னால் முடியும். சரி, இப்படி தான் கரெக்டு. ராகுல் காந்தி தான் பெஸ்ட் லீடர் இந்தியாவிலே பேச சொன்னீங்கன்னா மனசார பேசுவேன். தெரியுது மம்தாக்கு போடுறாரு, இங்கே போட மாட்டேங்கிறாரு, வேற எங்கேயோ போறாரு, இங்கே வர மாட்டேங்கிறாரு. ஸ்டில் ராகுல் கரெக்டாக தான் பண்ணுறாருன்னு என்னால் பேச முடியாது. அதான் அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இது என்னங்க அரசியலுக்காகவாவது வந்திருக்கணுமே கேட்குறாங்க. வாஸ்தவம் வந்தாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது, தவிர என்னால் இப்படி நின்று பதில் சொல்ல முடியல என்னால். இது இத்தனைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. வேற ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் திமுக எதிர்ப்பேன். இல்லை அவங்க ஈல்ட் ஆயிட்டாங்க, இல்லை இப்படிலாம் தப்பு பண்ணாங்க, இல்லை இந்த மாதிரி பிஜேபியோட வந்து சமரசம் ஆயிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட சேர்ந்து சூப்பராக எதிர்ப்பேன் நான். எனக்கு என்ன இருக்கு, அவன் சிறைகள் என்ன சிலுவைகள் என்ன சிறைச்சேதமே செய்தால் கூட சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னார் பழனி பாபா. சிரித்தவங்க நானும் ஏற்றுட்டு போறேன், தைரியமா நிற்கிறேன். என்ன இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிப்பது இல்லாஜிக்கல். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தாவேக காங்கிரஸ் கூட போனா தான் எனக்கு பிரயோஜனம், நியாயமா பார்த்தா. அதை விட்டுட்டு நான் ஏன் நிற்கிறேன்? எனக்கு அது தேவையில்லை. அவன் அழுத்துட்டோம், என்ன வேணா பண்ணட்டும், அடக்குமுறை கூட ஏறி விடலாம், யாருக்கு தெரியும், இருந்துட்டு போட்டோம். அதை பற்றிலாம் அஞ்சரை பயப்படுறாள் நம்ம கிடையாது. நமக்கு அது இல்லை, எது சரியா அதான் பேச முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஸ்டேட்டில் இருந்தானே சென்ட்ரலில் இருந்தானே எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தானே, நீங்கள் சொல்லுங்க தலைவரே, என்ன தப்பு பண்ணாங்க அவங்க சொல்லுங்க, வெளிப்படையாக சொல்லுங்க, நல்லாவும் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் பதிலுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படிலாம் நின்றுமே, உங்களை பிரதமர்னு சொன்னோமே, நாங்கள் உங்களை எவ்வளோ உயர்த்தி நின்றுமே, நீங்கள் திடீர்னு இப்படி கை கொண்டு போயிட்டீங்களே, வந்து ஒரு மரியாதை கூட வந்து பார்க்கலையே. நான் சொல்லும்போது வாஸ்தவம் தான், கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ என்னால் விக்கி தலைகுனிய முடியல, அசிங்கமாக இருக்குது. பர்சனலாக இப்போ இவ்வளோ தூரம் அதுக்காக அந்த பேக்ரவுண்டோட சொன்னேன். பர்சனலாக தான் உள்ளே வந்தோம், பர்சனலாக தான் பயணித்தோம். அதனால் பர்சனலான ஃபீலிங்கோட தான் வெளியே வரணும். இந்த 2 அமைச்சர்களை வாங்கிட்டாவது கோஷ்டி பூசல் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்களா? அது ஒன்றுமே இல்லாத போது இவ்வளோ பிரச்சனை. பணமும் அதிகாரமும் வந்து காந்தி சொன்னார் இல்லையா, உமருடைய ஆட்சி வரணும்னு சொல்லி. அந்த உமர் வந்து நபிகள் நாயகத்துக்கு பின்னால் வந்து இப்படி உட்காந்துருந்தாரான் பள்ளிவாசலில். திடீர்னு அழுதாரான் நைட்டில். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டான். இல்லை பசி பட்னி பஞ்சாயத்தில் ஆட்சி நடத்திட்டு இருந்தோம், ஒத்துமை சந்தோஷம் முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். இப்போ கைசர் கிஸ்ரா போன்றவர்களுடைய மாட மாளிகைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு மதினாக்குள்ளே, மதினானா அந்த ஸ்டேட்குள்ளே வந்து பங்கிடப்பட்டு கொண்டு இருக்கு. கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இப்போ உனக்கு என்ன கிடைச்சிது, எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. நீயும் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு இனிமேல் பிரச்சனை வரும், இனிமேல் தான் அடிச்சு அப்படி யோசிக்கிறேன். அதிகாரத்தின் பக்கம் போகாமல் இருந்த போதே இவ்வளோ பூசல், இப்போ இது வேற. இதில் வந்து அப்படி இல்லாத மாநில தலைவருக்கே 1000 பிரச்சனை, 1000 இது சிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே போயாச்சு, மினிஸ்டர் ஆயாச்சு அப்படின்லாம் இருந்தால் என்னென்னலாம் வருமோ அதெல்லாம். மாநில தலைவராவது மதிப்பாங்களான்னு தெரியல, அதனாலே அவர் இருப்பாரான்னு தெரியலையே. இருப்பாரா இல்லை போவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நிர்வாகி தான் அவர் சார்ந்த சமூகம் என்பதற்காக கூட அவர் நிறைய ஒடுக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மை. அது அவர் சார்ந்த சமூகத்துக்காகவே அவர் மதிக்கிறது இல்லை. இப்படிலாம் யாரும் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக, நானும் முன்னே மாநில தலைவர்லாம் பார்த்தேன், இவ்வளோ ஓப்பனாக அவங்கள வந்து இழிவுபடுத்துறதுலாம் நான் பார்க்கல. ரொம்ப மோசமாக ஒரு ஃபேக்ஷன் லீடர்ஸும் தனக்காக வந்து ஒரு கொரில்லா படையை வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு விஜயை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவங்களால் கூட்டத்தில் பார்க்க முடியல. என்ன சத்தியமூர்த்தி பவனில் ஒருத்தர் பதிவு போடுறாரு, இதற்கு நீங்களே விஜயை பார்த்துருக்க வேண்டியது தானே, எங்களையே நடத்தீர்கள். அதுக்கு மாநிலத்தில் அட்டாக் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி அவர் வச்சிருப்பாரு. நான் பார்த்ததே பெரிய விஷயம். அவர் தான் நினைச்சுப்பாருன்னா அந்த மூசான்னு ஒரு ஆள் இருக்காப்புல, அவன் வேலையை அவர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என் கட்சியாளர்கள் அவங்களை பார்க்க வர சால்வ போட்டு என்ன செய்வேன். இதுவே மற்ற சமுதாயத்தில் யாராவது இப்படி ஆகியிருந்தால் இப்படி பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது என்னமோ தெரியல, அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துன்னு ஒரு தலைவர் வந்ததுனால சார் இப்போ எனக்கு கூட தான் சார் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல, நான் கூட இப்படி சொல்லலாம், செல்வபந்தி நினச்சி தான் எனக்கு கிடைச்சிருக்கோன்னு. அதெல்லாம் நான் பேச வரல. யார் நாடுறானோ அவனுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அகைன் என்ன சொல்கிறேன்னா, மேபி அந்த ஏஜ் திமிரில் கூட நான் பேசலாம், இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம பேசலாம், தெரியல. ஆனால் இதெல்லாம் ஓவர். நீங்கள் கூட்டத்தில் என்ன அவர் பார்க்க முடியலதுக்காக அவர் காரணம், எதுக்கு இருந்தாலும் அவர் தான் காரணம். ராகுல் காந்தி தடுக்கி விழுந்த போனார் சத்தியமூர்த்தி போனல, அதுக்கும் காரணம் செல்ல பிறந்தேன். கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல. நம்ம தானே அப்படி பழக்கி வச்சிருக்கிறோம். விஷயங்கள் கேட்டால் கோபமாக போயிடுறாரு.
கேட்க விட்டுட்டேன். அதான் ஏன் மிஸ் ஆச்சுன்னா நடுவில் நீங்கள் பேசுகிற சுவாரஸ்யத்தில் சரி அடுத்து அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா மக்கள் கேட்குற கேள்வி தான். கூட்டணி வச்சாச்சு, தேர்தல் நோக்கி இப்போ பயணம் போகுது. ஆனால் காங்கிரஸ் எல்லாமே வேலை செஞ்சது டிவிகேவுக்கு தான் அப்படின்னு ஒரு குரூப் சொல். காங்கிரஸ்காரரே ஒருத்தர் சொன்னார். எனக்கு அதெல்லாம் பார்த்தேன் நானும். அதெல்லாம் அது சும்மா அட்டென்ஷன் கிராபிங். அது வந்து அதை விட ஒரு எவ்வளவோ இருக்குது. அட்டென்ஷன் கிராபிங் நீங்கள் பேசணுன்னா எவ்வளவோ பேசலாம். எப்படிங்க சாத்தியப்படும்? எப்படி சரி இது 5 எம்எல்ஏ இருக்க போய் விஜய் மதிச்சாரு. நீங்கள் அந்த மாதிரி டிவிக்கு வேலை பார்த்து இருக்கிற எல்லாம் தோத்து போயிருந்தா எப்படி மதிச்சிருப்பாரு? அது சும்மாங்க. அதெல்லாம் என்ன லாஜிக்காக இருக்கா? ஏன்னா ஒரு ஆள் சொல்கிற அந்த ஆள் கூட போய் செஞ்சுருக்கலாம், தெரியல. அந்த ஒரு ஆள் போய் செஞ்சுருக்கலாம். அதுக்காக கட்சி மிஷினரியாக அப்படி வேலை செஞ்சது இதெல்லாம் ஓவர். அதெல்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னா, யாரோ அமெரிக்காவில் இருந்து வாழ்த்து சொன்னாங்களாம் விஜய்க்கு. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் விஜய் வரணுங்கிறதுக்காக அமெரிக்க மிஷினரி வேலை பார்த்துச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, இலங்கையிலேருந்து வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. அது கோளாறு. ஓட்டை ஒன்று அழிச்சிட்டு போயிருக்கணும், அழிஞ்ச பிறகு போயிருக்கணும். தப்பு செய்யறா சொல்றேன். அவரை நம்ம டிபெண்ட் பண்ணல. இந்த வீடியோ நான் சொல்றேன், அவருக்கு நான் வாழ்ந்தெல்லாம் சொல்லல. சட்டவிரோதமா செய்யக்கூடாது எல்லாரும் கண்டிப்பா சொல்லிக்கிறேன். போனவன் அழிச்சிட்டாவது போனா பாத்துட்டு தூக்கிட்டு கொடுத்துருப்பான். பாஸ்போர்ட் வேற யாருக்கு கையில என்னடா மை நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டுருப்பான். ஓட்டு போட்டு உட்கார்றாரு. 2-4 ஆரம்பிச்சு 25 நிக்குது இப்போ. அது எப்படின்னா, நம்ம ஆளுங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன்ல கில்லி நம்ம ஆளுங்க உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, இது ஒண்ணுமே இல்லை அமுச்சு விட்டுலாம், நான் மொத்தம் எவ்வளவு பேருக்கு சொல்லுன்னு இருப்பான். இல்ல ஊர்ல இருக்கிறவனுக்கு ஓட்டு இல்ல, வெளியூர்ல இருந்து ஒரு ஓட்டு. இதுல எஸ்ஆர் ஒரு கேடு, தகுதி இல்லாத நீக்கிறோன்னு. அந்த மாதிரி. ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி. மனசு கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக. எனக்கு இப்ப பயம் என்னன்னா, இந்த டைம்ல நான் மன கஷ்டமா இருக்கணும் போல தெரியுது. தப்பா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கணும். சரி, சோகமாயிடுறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.